வணக்கம் வணக்கம் நேயர்களே, புகார் பெட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய குறைகளையும் புகார்களையும் நீங்கள் திரையில் தெரியும் என்னான 0442431136 என்ற எண்ணிற்கு நீங்கள் தெரிவிக்கலாம். அது மட்டுமல்லாமல் தபால் மூலமாகவும் உங்கள் புகார்களை நீங்கள் தெரிவிக்கலாம். ராஜ் நியூஸ் புகார் பெட்டி எண் 32 போயஸ் 2வது தெரு, தேனாம்பேட்டை, சென்னை 18 என்ற முகவரிக்கு நீங்கள் தபால் மூலமாகவும் உங்கள் புகார்களை நீங்கள் அனுப்பலாம். அதற்கு உரிய தீர்வினை எங்கள் சமூக ஆர்வலரும் சட்ட ஆலோசகரும் உங்களுக்கு வழங்குவார்கள். இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். முதலாவதாக நமது விருந்தினர்களை வரவேற்போம். மக்கள் வழிகாட்டி இயக்கத்தை சேர்ந்தவரும் சமூக ஆர்வலரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு TC ராஜேஷ் அவர்களை வரவேற்போம். வணக்கம் ஐயா. சட்ட ஆலோசகர் திரு தமிழ் வேந்தன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். சார், இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் பலனடைந்தவர்கள் பற்றின ஒரு குறிப்புகள்லாம் வச்சுருக்கீங்க, அதை சொல்லுங்கள். ஆமாம் சார், ஏற்கனவே நம்ம புகார் பெட்டியில் 2-3 கோரிக்கைகள் எழுத்து மூலமாகவும் நிகழ்ச்சியிலும் இருந்தது. அதில் ஒன்று அச்சரப்பாக்கம் ஒன்றியம் மதுராந்தகம் வட்டத்தை சேர்ந்த மொரப்பாக்கன்ற வில்லேஜில் அருள்மிகு பிரசன்ன வரதராஜ பெருமாள் திருக்கோயில். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய EO, AC, JC இவங்க எல்லாமே ஒரு குறிப்பிட்ட சமூகத்து மக்களை அறங்காவலராக நியமிக்கிறதுக்கு உட்படுத்துறது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு புகார். அதை நம்ம விசாரிச்சுட்டு அதன் பிறகு அதுக்கான நடவடிக்கை இறங்கணும். அதுக்கு சம்பந்தப்பட்ட மாவட்ட சமூக நல அலுவலர், அதே போல் உதவி ஆணையாளர், இந்து சமய அறநிலையத்துறை, செங்கல்பட்டு, அவங்களுக்கு இந்த கோரிக்கையை பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை கண்டு நாங்கள் கள விசாரணை பண்ணி அதுக்கான நடவடிக்கை மனுதாரருக்கும் அனுப்புகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஒரு நிகழ்வு. அதே போல் PM ஆவாஸ் யோஜனாக்கு திட்டத்தின் கீழே அதே மேற்படி முறப்பாக்கும் ஊராட்சி அங்கே இருக்கக்கூடிய 2017-18, 2018-19, 2019-20 இந்த நிதி ஆண்டுகளில் ஒர்க் ஆர்டர் கொடுக்கப்பட்டு பணி ஆணை வழங்கப்பட்டு அந்த பணிகள் நிறைவேற்றாமலே பில் போடப்பட்டு பல லட்சம் ரூபாய் மோசடியாக லஞ்ச லாவண்யத்தில் ஈடுபடுத்தப்பட்டது அப்படின்ற ஒரு புகார். அது இப்போ AD ஆடிட்டிங் அசிஸ்டன்ட் உதவி இயக்குனர் தணிக்கைக்கு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. சரி சார், அது நம்ம புகார் பெட்டிக்கு வந்த ஒரு தகவல். கண்டிப்பாக சார், நம்ம பேசலாம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் புகார் பெட்டி, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? ஓகே சார், நேர் இணைப்பில் இல்லை. இப்போ அதே போல் இன்னொரு நிகழ்வில் அன்பழகன்றவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு 14 வருஷமா பட்டா கிடைக்கல அப்படின்ற மாதிரி. இத்தனைக்கும் அவர் டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு, செட் ஆடங்கள்லாம் பதிவேற்றம் பண்ணிருக்கு. சரி, பட்டா கிடைக்கல. 14 வருஷமா செய்யூர் தாசில்தார் உள்நோக்கத்தோட எனக்கு அலங்கழிக்கிறாங்க. இது நான் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய திங்கள் தின கோரிக்கை முகாம்லாம் கொடுத்திருக்கேன், முதலமைச்சரின் தனிப்பிரிவுலாம் கொடுத்திருக்க, நடவடிக்கை இல்லைன்னு சொல்லியிருக்காரு. மாவட்ட ஆட்சித்தலைவர் JDP மற்றும் முதலமைச்சரின் தனிப்பிரிவில் புகார் அளித்த நடவடிக்கை இல்லை என்று கூறியுள்ளார். இக்கடிதம் தொடர்பாக விரைந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவிச்சிருக்காங்க. மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அது பரிந்துரை பண்ணியிருக்காங்க. ஓகே சார். அதே போல இன்னொரு சமாச்சாரம் மதுராந்தகம் வட்டம் பெரும்பாக்கம் வருவாய் கிராமத்தில் வைப்பனையில் டாக்டர் அம்பேத்கர் நகர் ரெட்டைமலை சீனிவாசன் தெருவில் இருக்கக்கூடிய ஒரு 1/4 நூற்றாண்டை வசிக்கக்கூடிய ஒரு பகுதி சமுதாயத்து மக்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதியும் இது வரைக்கும் நிறைவேற்றி தரல அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை. அதனுடைய கடிதத்தினுடைய அடுத்ததுக்கு இப்போ அந்த AD பஞ்சாயத்து ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்கோம், அவங்களுக்கு தேவையான நிதியினுடைய இதுக்கு ஒப்பளிப்பு செய்த பிறகு நாங்கள் செஞ்சு தரன்ற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. சரி சார். ஆக மொத்தம் இத்தனை கடிதங்களும் புகார் பெட்டி வாயிலாக மக்கள் வழிகாட்டி இயக்கம் முன்னெடுத்ததுக்காக இப்போ இன்னைக்கு நமக்கு கிடைச்சது. ஆனால் இதே மக்கள் எத்தனை கடிதங்கள் போட்டிருக்காங்க, இத்தனை ஆண்டுகளாக போயிருக்காங்க, அலைஞ்சு தெரிஞ்சிருக்காங்க, ஆனால் கால் கடிதாசி கூட கொடுக்காத ஒரு நிகழ்வு புகார் பெட்டி வழியாக சென்ற போது இப்போது பதிலாவது நமக்கு கிடைச்சிருக்கின்றதை நம்ம இதில் பதிவு பண்ணுறோம். கண்டிப்பாக சார். இப்போ சாரும் தமிழ்வேந்தன் சாரும் ஒரு முயற்சி மேற்கொண்டு நமக்கு ஒரு புகாரை நிறைவேற்றி கொடுத்துருக்கீங்க. அவங்களுக்கான நிலத்தை அவங்களுக்கு மீட்டு கொடுத்துருக்கீங்க, அதை பற்றின சொல்லுங்கள் சார். இல்லை, நம்ம புகார் பெட்டியில் தான் அவங்க அழிச்சிருந்தாங்க. அது ஒரு நல்ல வேல்யூபிளான இடம் தான் இங்கே சென்னையில். ஓகே சார். அதில் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு அவங்க வச்சு எங்கே விட்டாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியல. அவங்களோட சன் வேறு இருந்திருந்தார், ஸோ அவர் எங்கே விட்டாராங்கிறது தெரியல. அப்புறம் அதை அப்படியே ரொம்ப வருஷமாக அவங்க பெண்டிங்கில் இருந்தார், புகார் பெட்டிக்கு வந்தார். சரி. அப்புறம் நம்ம அதை தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணி அதை வேலையெல்லாம் முடித்து அவங்க பாட்டிகிட்டேருந்து, அந்த பாட்டி ரொம்ப மரணத்தின் விளிம்பில் இருந்தாங்க, ஏஜ் சீனியர் சிட்டிசனு. ஓகே. அதனால் அவங்க துரிதமாக செயல்பட்டு அந்த இடத்த டேக் ஓவர் பண்ணியாச்சு. அது போக அந்த இடத்துக்கு குடும்பத்துக்குள்ளேயே வேறு பிரச்சனை வேறு இருந்துச்சு. சரி. அதெல்லாம் அந்த பாட்டியோட இடம், அது நீங்கள் எங்கே வேணுமோ பாட்டி கொடுக்குறதுன்னு கொடுக்கட்டு சொல்லி அவங்க பாட்டி அவங்க மகளுக்கு
பேரனுக்கு அந்த இடத்த எழுதி கொடுத்தாச்சு. ஓ சூப்பர் சார், சூப்பர் சார். வணக்கம், புகார் பெட்டி யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? சார் நான் சீனிவாசன் பல்லாவரம் தொகுதியிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சீனிவாசன் சார், உங்களுடைய புகார் சொல்லுங்கள். சார் ஆல்ரெடி இப்போ சார் பேசிட்டு இருந்தார் இல்லைங்களா, இப்போ பாட்டியோட சொத்து விஷயமா அதுக்காக தமிழ்வேந்தன் சார் கிட்டையும் தொலைக்காட்சி கிட்டையும் நன்றி தெரிவிக்கணுன்றதுக்காக கால் பண்ணியிருந்தேன் சார். சொல்லுங்கள் சார். சார் கொஞ்சம் என்டிசி இதெல்லாம் கொஞ்சம் வராம இருந்தது, பிரச்சனையாவே இருந்தது. பாட்டியோட இடத்த பதிய முடியாம செய்ய முடியாம இருந்தது. துரித முறையில செயல்பட்டு தமிழ்வேந்தன் சார் எல்லாமே தீர்த்து கொடுத்தாரு சார் அப்ராப்ரியேட் டைமுக்குள்ள. அதனால இது மூலயமா தமிழ்வேந்தன் சாரை நீங்க தெரியப்படுத்தின உங்களுக்கும் ராஜ் தொலைக்காட்சிக்கும் சார் தமிழ்வேந்தன் சாருக்கும் நான் திறம் தாழ்த்தி நன்றி தெரிவிக்கிறேன் சார். அவருக்கும் சரி, தொலைக்காட்சி எடுத்த உங்களுக்கும் சரி, அவரை இந்த மாதிரி ஆட்களை காட்டி எங்களை மாதிரி விளிம்பு நிலை ஆட்களுக்கு சீக்கிரமா இதுல துரித முறையில நடவடிக்கை எடுத்து முடிச்சு கொடுக்குற உங்க தொலைக்காட்சிக்கும் சரி, அவருக்கும் சரி சிரம் தாழ்ந்த நன்றி சார். இந்த முயற்சியும் இதுவும் தொடரணும் சார். அடித்தட்டு மக்கள் எல்லாருக்குமே உங்க உதவி சென்று சேரணும் சார். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். நன்றி, நன்றி சார். நன்றிங்க, மிக்க நன்றி சார். நன்றி 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 சார், ரொம்ப நன்றி சார். கண்டிப்பாக நீங்கள் அழைத்து இந்த பதிவு பண்ணதுக்கு மிக்க நன்றி சார். ஆக்சுவலாக இதுதான் எனக்கு பிடிச்ச விஷயமே. இந்த விஷயம் செஞ்சதை விட இது இந்த தொலைக்காட்சி மூலியம் இது இங்கே வரலன்னா கண்டிப்பாக அவருக்கான உதவி இல்லைனா யாரும் செஞ்சிருப்பாங்கன்னு வச்சுங்க. கண்டிப்பாக நம்மளால தான் முடிஞ்சதுன்னு சொல்கிற காலர் தூக்குறதுலாம் ஒன்றும் இல்லை. ஆனாலும் இங்கே ஒரு காலராக வந்தார், நம்ம அந்த வேலையை செஞ்சிட்டோம். அப்போ அதில் இருக்க சந்தோஷம் திருப்பி அவர் இப்போ சொல்லக்குள்ள தான் அந்த வேலையோட உண்மையிலே அது ஒரு பெருமையாக அடைகிற அது ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது எனக்கு. கண்டிப்பாக ஒரு மதிய வேலையில் நம்ம ஒரு மெனக்கட்டும் ஒரு 2 to 3 வந்து எல்லாருக்குமே இது வந்து பீக் ஹவர்ஸ். கண்டிப்பாக எல்லாரும் ஆகிய ஒரு வேலை இருக்கும், எல்லாருக்கும் ஒரு வேலையை விட்டுட்டு வந்து உட்கார்றக்குள்ள யாரோ விளிம்பு நிலை மக்களுக்கு ஒரு சின்ன உதவி நம்மளால ஒரு நடந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக சார். இந்த ப்ரோக்ராமே எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம இன்னைக்கு நிறைய பேருக்கு யாரை அணுகிறதுனே தெரியல. கண்டிப்பாக எல்லார்கிட்டையும் போய் கேட்டால் வேலை நடக்கும். எங்கே கேட்கறதுன்னு ஒரு பிளாட்ஃபார்மை யாரும் உருவாக்கி கொடுக்கல. சும்மா போட்டுக்கிட்டு குத்தாட்டம் ஆடுறதுக்கெல்லாம் தொலைக்காட்சி கிடையாது. ஏதோ விளிம்பு நிலை மக்கள் அவங்களோட குற்றத்தை சொல்லணும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னு சொல்கிறேன். ஒரு டாக் ஷோவாக இருந்தால் கூட ஒரு சாமானிய மனிதர்களை அடிச்சு வச்சு பேச வைக்கணும். அப்போதானே அவங்களுக்கு வெளில வருவாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக சார், அதுதான் சொல்கிறேன். கண்டிப்பாக சார். ஒரு கடிதம் ஒன்று பார்த்துடலாம் சார். என் முருகப்பெருமாள் வடக்கு தெரு பூண்டியாங்குப்பம் அஞ்சல் கடலூர் தாலுகாலேருந்து அனுப்பியிருக்காங்க. அவங்க வந்து பயிர் செய்யக்கூடிய நிலத்திற்கு பயிர் சேதம் ஏற்படாமல் இருக்க மழைநீர் வடிகால் வேண்டி விண்ணப்பம். ஸோ பல தடவை அதுக்கான மனுக்கள் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதோட எல்லாமே இணைச்சிருக்காங்க, நகல்கள் எல்லாமே இணைச்சிருக்காங்க. ஸோ வந்து மழைநீர் வடிகால் வந்து எங்களுக்கு அமைச்சு தரலன்னு சொல்லிட்டு ஒரு விண்ணப்பம் வந்து கடலூர் தாலுகாலேருந்து அனுப்பியிருக்காரு. அவர் இன்னொரு கடிதத்துலேயும் வந்து பல தடவை வந்து நம்ம புயல் கொடுத்தோம், யார் யாருக்கு கொடுத்துருக்கோம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மாண்புமிகு முதல்வர் தனிப்பிரிவு, இது மாதிரி எல்லா இதையும் மென்ஷன் பண்ணி அதனோட கடிதங்களையும் அட்டாச் பண்ணி நமக்கு அனுப்பியிருக்காரு. இது வந்து பேரூராட்சி நகராட்சிங்களா சார்? அது இது வந்து ஆக்சுவலாக பூண்டியாங்குப்பம் மஞ்சள் கடலூர் தாலுகான்னு போட்டிருக்காங்க. அதை பற்றி அவர் மென்ஷன் பண்ணலை. சரி சரி. அது வந்து ஒரே நிமிஷம் சார். திருச்சோபுரம், தொண்டாமணத்தூர் ஆகிய பஞ்சாயத்துகளில் பஞ்சாயத்து தான், வில்லேஜ் பஞ்சாயத்து தான். அங்கே இருக்கிறது வந்து இப்போ உள்ளாட்சி நிர்வாகம் தான் அதை எடுக்கணும். மழைநீர் வடிகால் என்பது அந்த செப் டேங்கு, அது போல பாசன கால்வாய் என்பது அது பிடபிள்யூடி எடுக்கணும். அதே போல வந்து அதுக்கு வந்து வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, நீர்வள ஆதாரத்துறைன்னு பொதுப்பணித்துறையில் அவங்க இது பண்ணணும். அது என்னன்றதை அவர் கடிதத்தை பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக சார். அது ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், புகார் பெட்டி யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க சார்? பூச்சத்திரம் சார், நாமக்கல் மாவட்டம், நாமக்கல் வட்டம் பூச்சத்திரம் சார். பன்னீர்செல்வம் பிஏஓஎக்ஸ்பிஓ சார். சொல்லுங்க பன்னீர்செல்வம் சார், உங்களுடைய புகார் என்ன சார்? சார் அதாவது என்னுடைய விவசாய நிலம் வந்து பூச்சத்திரத்துக்கு பக்கத்துல இருக்கு, ஓரமா இருக்கு. பூச்சத்திரத்துல இருந்து சாகர தண்ணி புறாவும் வந்து நம்ம தோட்டத்துல வந்து பாஞ்சிட்டு இருக்குதுங்க சார். அது வந்து என்னன்னா நேஷனல் ஹைவேஸ் ரோடு இருக்கு, ரோடு ஒட்டி சர்வீஸ் ரோடு போட்டாங்க. அந்த சர்வீஸ் ரோடு போடுறதுக்கு முன்னாடி வந்து அந்த ரோடு ஓரத்துலயே எல்லாம் தேங்கிட்டு இருந்தது. இப்ப ரோடு போட்டு அதுல ஒரு பாலத்தை போட்டு விட்டாங்க, தண்ணி பூரா விவசாய நிலத்துல பாயுதுங்க சார். நான் வந்து இது வரைக்கும் மாவட்ட கலெக்டர், சிஎம் செல்லு, மக்களுடன் முதல்வர் மனு, எல்லாத்துக்குமே வந்து விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் எல்லாத்துக்கும் மனு கொடுத்து ஒரு 6-7 மனுக்கு மேல கொடுத்துட்டேன் சார். எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்து செய்ய மாட்டேங்கிறாங்க சார். சரி, ரைட், ஓகே சார். சரி தோழர், உங்களுக்கு அந்த புதுச்சத்திரம் ஊராட்சி ஒன்றிய ஆணையாளர் என்ன சொல்றாரு? அவங்க வந்து நாங்க இந்த இடம் வந்து நேஷனல் ஹைவேஸ் சேர்ந்தது, அவங்க தான் வந்து இது பண்ணணும், நாங்க பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நீங்க யூனியன்ல எழுத்து மூலமா மனு கொடுத்திருப்பீங்கல்ல? கொடுத்துருக்காங்க எல்லாம். அதுக்கு எழுத்து மூலமா அவங்க என்ன பதில் கொடுத்துருக்காங்க? எழுத்து மூலமா நாங்க வந்து நேஷனல் ஹைவேஸ்ல வந்து ரோடு போட்டுட்டு இருக்காங்க, சர்வீஸ் ரோடு போட்டுருக்காங்க. அந்த சர்வீஸ் ரோடு முடிஞ்ச பிற்பாடு நாங்க அவங்க கிட்ட நாங்க பர்மிஷன் கேட்டு செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப ஸ்டேட் ஹைவேஸுக்கு நீங்க அங்க இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறையினுடைய தலைமை பொறியாளர், மேலாண்மை இயக்குனர்லாம் இருக்காங்க, அவங்களுக்குலாம் நீங்க மனு கொடுத்துருக்கீங்களா? மனு கொடுத்துட்டேன்.
கொடுத்துட்டேன் சார். இங்க அவருக்கு service road முடிச்சிட்டாங்க. சென்னையில இருக்கக்கூடிய பட்டேல் சாலை கிண்டியில் இருக்கவங்க அனுப்புனீங்களா? சென்னையில் இருக்கிறது அதுக்கு அனுப்பலைங்க சார், சேலம் அனுப்புறேன். ஆமா, இங்க தலைமை பொறியாளர் மாநில நெடுஞ்சாலைத்துறை சர்தார் பட்டேல் சாலை கிண்டி 6,25,000. அவருக்கு ஒரு மனு அனுப்புங்க பதிவு தபால் ஒப்புதலுடன். சார் ஒரே நிமிஷம் அப்படியே சொல்லுங்க சார், எழுதிக்கிறேன். தலைமை பொறியாளர் தலைமை பொறிய மாநில நெடுஞ்சாலைத்துறை மாநில நெடுஞ்சாலைத்துறை சர்தார் பட்டேல் சாலை சர்தார் பட்டேல் சர்தார் பட்டேல் சாலை சாலை கிண்டி சென்னை 6,25,000. கிண்டி. ஆமா, இவங்களுக்கு அனுப்புங்க. அனுப்பிட்டு வந்து ஒரு தகவல் பெறும் உரிமை சட்டத்துல ஒரு மனு அனுப்பி விடுங்க. சரிங்க. நீங்க 6 இடத்துக்கு மேல 6 மாசமா அளந்துட்டு இருக்கீங்கன்னா சம்பந்தப்பட்ட துறை நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுத்து அதை அழுத்து தரணும் இல்லையா? ஆமாங்க. அது நீங்க வந்து அங்க ஜிடிபில மனு கொடுத்தீங்களா கலெக்டராண்ட இது சம்பந்தமா? கலெக்டருக்கு தபால் மூலியமா வச்சிட்டேன் சார். விவசாயிகள் குறைதீர்னால ரெண்டு தடவை மனு கொடுத்துட்டேன். கலெக்டர்கிட்ட நேர்லயே பேசினேன். கலெக்டர் வந்து நாங்க பார்த்து பண்ணி தரேன்னு சொன்னாங்க. எனக்கு எந்த ஒரு இப்ப 2 மாசம் ஆயிடுச்சு விவசாயிகள் குறைதீர்னால கொடுத்தது. அதான் சார், இது என்னன்னு கேட்டா விவசாயிகளுடைய குறையை வந்து கண்மணி போல கண்காணிக்கணும் அப்படின்னு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கப்போ நீங்க வந்து எங்க இருக்கக்கூடிய சாக்கடை தண்ணியெல்லாம் வந்து உங்க விவசாயம் வேளாண்மை பாதிக்கிறப்போ இது நீங்க சொல்றதே வந்து புகார் பெட்டியில எங்களுக்கு ரத்த கண்ணீர் வருது. அதனால வந்து நீங்க வந்து வேளாண்மை ஆணையாளர் ஒருத்தர் இருக்காரு சென்னையில, அவருக்கும் போடுங்க. ஆணையாளர் வேளாண்மை துறை எழிலகம் சென்னை 6,05,000 அவருக்கும் ஒண்ணு போடுங்க. சரிங்க. அதே மாதிரி தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய செக்ரட்டரி டு கவர்மெண்ட் அவங்களுக்கும் அனுப்புங்க அந்த துறை வாரியா. சரிங்க. அதே போல அரசு செயலாளர் நெடுஞ்சாலைத்துறை தலைமைச் செயலகம் சென்னை 9, அரசு செயலாளர் வேளாண்மை துறை தலைமைச் செயலகம் சென்னை 9 அவங்களுக்குலாம் அனுப்பி விடுங்க. அனுப்பிவிட்டு ஒரு புகார் கடிதத்தை வந்து ஒரு கடித நகல் வந்து எங்க புகார் பெட்டிக்கு அனுப்பி விடுங்க. ஓகே ஓகே, நன்றி. நன்றி சார், அழைத்ததுக்கு நன்றி சார். அடுத்த ஒரு கடிதம் சார். கே வேலுச்சாமி, பெரிய குறுக்கை வடுகபாளையம் நரிப்பாளையம் கிராம பொதுமக்கள் சார்பாக போட்டிருக்காரு. பெருங்குறுக்கை அஞ்சல் உளுந்தூர்பேட்டையிலிருந்து அனுப்பியிருக்காங்க. அதாவது பள்ளி செல்லும் குழந்தைகளுடைய கை கால் முறிந்தும் 10 குழந்தைகள் மேல் பள்ளத்தில் குப்பைகளை கொட்டியும் துர்நாற்றம் வீசுவதும் பல ஆண்டுகளாக மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த நரிப்பாளையம் கிராமத்தில் ஒரு ஊராட்சி துவக்கப்பள்ளி இருக்குது சார். அது பக்கத்தில் அந்த போகிற வழியெலாம் வந்து ரொம்ப பள்ளம் மேடுமா இருக்குது. அங்கே நிறைய குழந்தைங்க விழுந்து கை கால்லாம் வந்து முறிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் குப்பைக்கு போடுறது அவள் தண்ணீர் தேங்குறதுனால துர்நாற்றம் வீசுறது. பக்கத்தில் ஒரு மயானம் இருக்கான், அங்கேயுமே வந்து தண்ணீர் தேங்குறது வைக்கிறதுனால நிறைய நோய்கள் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இதை பலமுறை முறையிட்டும் பள்ளி குழந்தைகள் சொல்லியும் கூட இந்த நடவடிக்கை இல்லை அப்படின்னு மென்ஷன். இது வந்து கல்வித்துறைக்கு மட்டும் இல்லை சார். இப்போ சமீபத்தில் ஒரு போன வாரத்தில் வந்து நான் குன்றத்தூருக்கு போயிருந்தேன் 2 வீலரில். ஓகே, அங்கே போகிறப்போ கோவூர்னு ஒன்று இருக்குங்க. அந்த கோவூரில் வந்து மேல்நிலைப்பள்ளி, ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, அங்கே இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்தில் இருக்கிறதுக்கு ஒரு பிரதான பள்ளிங்க. அந்த ஸ்கூலில் வந்து பேக் சைடில் போய் பார்த்தேன், சமூக விரோதிகள் கூடாரமாக இருக்கு. அங்கே போகிறதுக்கு அச்சமாக இருக்குங்க. அங்கே போனால் எல்லாமே கஞ்சா போதை அது மாதிரி இருக்கும் பொழுது. ஒரு கல்வி நிலையம் அங்கே வந்து எவ்வளோ சாமி கும்பிடுற நிலைக்கு இருக்கணும் கல்வி கூடங்கள் என்பதுக்கு மாறாக போய் அது ரவுடிசத்துகளை வளர்க்கும் போதை ஆசாமிகளை உருவாக்குற கூடாரங்களாக இருக்கு. அதே போல தான் இந்த இவங்க குறிப்பிட்ட இதுவும் வந்து அந்த கடிதத்தை நம்ம வாசிச்சுட்டு அது எந்த துறைக்கு நம்ம நடவடிக்கைக்கு உட்படுத்தலான்றதை நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக சார். இப்போ நம்ம பார்க்குறோம் சார், பள்ளி கல்வித்துறை தனியாக ஒரு துறை நம்ம வச்சிருந்தாலும் கூட அங்கங்கே சில இடங்களில் பள்ளி கூரைகள் மேற்கூரைகள் உடைகிறது இந்த மாதிரியான விஷயங்கள். அப்போ ஸ்கூல் மெயின்டெனன்ஸ்ன்றது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை சார். அது கவர்மெண்ட் வந்து சிஸ்டமேட்டிக்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து பல சிரமங்கள் இருக்குது. அரசாங்கம் சட்டம் இயற்றுறது, அரசாங்கம் ஃபண்டு கொடுக்குது, அந்த போய் சேருது, அங்கே வேலை நடக்குது. ஆனால் ஆட்சியாளர்களை நம்பி தான் இருக்குது, அதாவது அலுவலர்களை நம்பி தான் வேலையெல்லாம் ப்ராஜெக்ட் நடக்குது. அவங்க அதை சரியாக விசிட் பண்ணணும். இப்போ சார் சொல்கிற குற்றம் வந்து நீங்கள் அந்த ஒரு இடத்துல தான் நடக்குதுலாம் இல்லை, நிறைய இடத்துல அந்த பிரச்சனை இருக்குது. நிறைய இடத்துல அந்த பிரச்சனை இருக்குது. எனக்கு என்ன அப்படின்ட்டு நம்ம இருந்தோம்னா இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஆனால் அங்கே உள்ளவங்க ஒரு 100 பெட்ரோல் கூப்பிட்டாலே போதும். சும்மா நீங்கள் போகிற போகல 100. இவங்க வந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு 15 பேரோட கையெழுத்து வாங்கி, ஊர் மக்கள் கையெழுத்து வாங்கி இப்போ எல்லாருக்குமே லெட்டர் அனுப்பியிருக்காங்க, எல்லா நகலையும் இணைச்சிருக்காங்க. ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை அப்படின்னு தான் அவருடைய. இந்த குப்பைக்கு தானே சொல்கிறீங்க? இப்போ இந்த நான் சார் சொன்னதை சொல்கிறேன். சரி சரி. சமூக விரோதிகள் இருக்கிறாங்க, சமூக விரோதிகள் கூட எனக்கு என்னன்ட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா இருக்க தான் செய்வாங்க. அவங்க சமூக விரோதிகள் எங்கே வானத்திலேருந்து வரல, நம்ம மக்கள் தான், நம்மளோட இருக்கிறவங்க தான். அவங்க கேரக்டரேஷன் அப்படி இருக்கு. அப்போ ஒரு 100க்காவது நம்ம குறைந்தபட்சம் கூப்பிட்டு சொல்லணும். முதல் விஷயம் 100 கூப்பிட்டா உங்க செல் நம்பர் அங்கே போவே போகாது. அந்த விஷயத்தை நம்ம பதிவு பண்ணணும். நீங்கள் நம்பர் கொடுத்தாதான். பேசும்பொழுது
அன்றைக்கி ஒருத்தங்க சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் தகவல் சொன்னாங்க முன்னாடி எங்களை பற்றி தகவல் ஃபுல்லாக அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க போலீஸ்லேருந்து. இல்லை அப்படியெல்லாம் இல்லை. சில நிகழ்வுகளில் வழக்கறிஞர் சொல்றது ஏற்றுக்கலாம். அந்த இடத்துக்கு சொன்னால் அது வந்து இது என்ன ஏதுன்னு கேட்பாங்க. சில நிகழ்வுகளில் வந்து இது மாதிரி யார் உங்களுக்கு கூப்பிட்டதுன்னு கேட்டால் சோன்ஸ் நம்பர் வந்ததுன்னு அவங்களுக்கே கூப்பிட்டு கொடுத்துட்டு போகிற நிகழ்வு இருக்கு. இங்கே ஒன்று அங்கே ஒன்று. ஆனால் பள்ளி மேலாண்மை குழுன்னு ஒன்று இருக்கு. இந்த பள்ளி மேலாண்மை குழு தான் எல்லாத்தையும் கண்காணிக்கக்கூடிய நிலையில் இருக்கு. அங்கே கூட சுற்றுச்சுவர் கட்ட வேண்டியதுலேருந்து, அங்கே இருக்கக்கூடிய சுகாதாரத்தை பார்க்க பேணி காக்க வேண்டியதுலேருந்து, அங்கே இருக்கக்கூடிய கழிவறைகளை கவனிக்க வேண்டியது எல்லாம் இதெல்லாம் கண்காணிக்கக்கூடிய அளவுக்கு பிளாக் லெவலில் வந்து பிளாக் ஹெல்த் எஜுகேஷன் ஆஃபீஸர்னு இருக்காரு, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் இருக்காரு, அவருக்கு மேலே சிஇஓன்னு இருக்காரு, சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் இருக்காங்க, அதுக்கு மேலே ஜாயிண்ட் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த நிலையெல்லாம் இருக்காங்க இல்லையா? வருஷத்துக்கு ஒரு முறையாவது டிபிஐலேருந்து யாராவது உள்ள போய் பார்க்குறாங்களா? இல்லை சார், இதை பற்றி பேசுவோம் சார். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், புகார்பட்டி. யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க சார், பேசுங்க சார். வணக்கம் சார். உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து அழைக்கிறீங்க? சார் கிருஷ்ணகிரியிலிருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், உங்களுடைய புகார் சொல்லுங்கள். சார் புகார் வந்துட்டு அப்பாவோட நிலத்துக்காக கேஸ் போட்டுருங்க சார். ஓகே. அது வந்துட்டு ஒரு 2014 கேஸ் ஓடிச்சிருக்கு சார். என்ன பிரச்சனை சார்? அது வந்துட்டு சார் இப்போ 19ஆம் தேதி வந்து வக்கீலுங்க எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அது வந்துட்டு நம்மளுக்கு நானும் கோர்ட்டுக்கு போயிருந்தேன், கிருஷ்ணகிரி ஹைகோர்ட்டுக்கு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு. சரி. அன்னைக்கு வந்துட்டு வாய்தா இருந்துச்சு சார். அன்னைக்கு போயிருந்தேன். அப்போ நம்ம வக்கீல் இருந்து என்ன சொன்னாருன்னா, இன்னைக்கு எல்லா வக்கீலுங்க எல்லாம் ஸ்ட்ரைக்கு, நீங்க அங்க இருக்கிறது எவ்வளவு நம்ம கேஸ் எல்லாம் விசாரிக்க எதுவும் பண்ண மாட்டாங்க, நீங்க அங்க இருந்து கிளம்பிடுன்னு சொல்லிட்டாங்க. சரி சரி சார், நான் அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன் சார். அதுக்கு பின்னாடி ஒரு 2 நாள் கழிச்சு நம்ம வக்கீலுக்கு போன் பண்ணி கேட்டாக்க தள்ளுபடி பண்ணிட்டாங்க, ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டாரு, அவர் பென்ஷன் போற ஆளு அப்படின்றாரு சார். இப்ப நான் அதுக்கு என்ன சார் மேல்முறையீடு பண்றது? எக்ஸ்பர்ட்னு சொன்னாரா சார்? உங்க வக்கீல் வந்து எக்ஸ்பர்ட்னு சொன்னாரா? இல்ல சார், அவரும் அந்த ஏதோ போட்டிருக்காரு, அதுக்காக 1 மாசம் சார். இல்ல, வாய்தாவுக்கு நீங்க போகலன்னா எக்ஸ்பர்ட்டியா இருந்தாதான் உண்டு. வேற ஒன்றும் ஜட்ஜ்மெண்ட்னா உங்களுக்கு பிஃபோரே தெரிஞ்சிருக்கும், ஜட்ஜ்மெண்ட் டேட் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அந்த காப்பி கூட எதுவும் கொடுக்கல சார் அவங்க. என்ன ஸ்டேஜ்ல கேஸ் வந்து என்ன ஸ்டேஜ்ல இருந்தது? எத்தனாவது ஸ்டேஜ்ல இருந்தது? ஃபஸ்ட்டு மனு, அப்புறம் ப்ரூஃப் விட்டு, அப்புறம் ஸ்டேட்மெண்ட்டு, இது மாதிரி போயிட்டே இருந்திருக்கும். ஒரு ஸ்டேஜ் ரிட்டன் ஆர்கியூமெண்ட்டு, கவுண்டரு, கடைசியாக தான் இந்த ஸ்டேஜ் வரும் நீங்கள் சொல்கிற ஸ்டேஜ். ஆமாம் சார். இதில் எந்த ஸ்டேஜில் இருந்தது கேஸு? போயிட்டே தான் இருக்கு சார். 2014 போயிட்டு இருக்கு சார். இல்லை எந்த ஸ்டேஜில் இருந்ததுன்னு தெரியணும். ஏன்னா நம்ம தெரியாமல் சொல்லக்கூடாது என்ன நடந்துச்சுன்னு. ஆனால் அப்படி ஒருவேளை எக்ஸ்பர்ட் ஆகியிருந்தாங்க செட்டசைடுன்னு ஒரு பெட்டிஷன் இருக்குது. செட்டசைடு அதை உங்கள் வக்கீலுக்கு தெரியும், செட்டசைட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா என்ன ஸ்டேஜ்னு சொல்லுங்கள். டிஸ்மிஸ் ஆயிடுச்சுன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் தள்ளுபடி ஆச்சுன்னா ஹைகோர்ட்டு தான் வரணும். உங்களுக்கு கிருஷ்ணகிரி தானே, சென்னை உயர்நீதிமன்றம் உங்களுக்கு. ஆமாம் சார். நீங்கள் அந்த காப்பீஸ் எல்லாம் வாங்கிட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். இங்கே புகார்பேட்டையில் என் நம்பர் கொடுப்பாங்க. சரிங்க சார். அப்படியே நம்பர் நோட் பண்ணுங்க, 8682 982200. 8682 982200. 982200. நம்ம நம்பர் வச்சுக்கோங்க. நான் அது மாதிரி சொன்னேன்னு போய் அந்த விட்டு கிட்ட கேட்காதீங்க, அது அவங்கள சங்கடப்படுத்துற மாதிரி. கேட்க மாட்டேன் சார். அது நானும் எனக்கு சொல்ல தெரியல, ஏன்னா என்ன ஸ்டேஜ்னு இவருக்கும் தெரியல. நீங்கள் முதல்ல போய்ட்டு பக்குவமாக என்ன ஆச்சுன்னு கேட்டு பொறுமையாக பாருங்கள். கேஸ் வந்து உங்களுக்கு ஆதரவாக இல்லைன்னா அப்பீல் தான் வரணும். இல்லை எக்ஸ்பார்ட்டி ஆயிருந்தால் செட்டசைட் போட்டு நீங்கள் அங்கேயே கேஸை ரன் த்ரோ பண்ணிக்கலாம். சரிங்க சார். தெளிவாக கேளுங்க. வழக்கறிஞர்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து பக்குவமான முறையில் கேட்கணும். பதில் சொல்கிறது தான் அட்வொகேட்ஸ் இருக்காங்க. அதுக்கு ஒரு டிபேட்டாக நான் இங்கே பேசணும் உட்காந்து. கிளைண்ட்டும் அட்வொகேட்டும் எப்படி இருக்கணும், ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்ட் இல்லாமல் கேஸ் நடத்த முடியாதுங்க. டாக்டர் நம்பாம நீங்க கிளர்க்கிட்ட போய் கூட்டு போய் விட்டாரு. என்னங்க? கிளர்க்கிட்ட போய் கூட்டு போய் விட்டாரு. அந்த காப்பியை கொடுக்க மாட்டாங்க சார். போன மாசம் 19. இல்ல எந்த பாருங்க, கோர்ட்டோட ஆவணம் எதுவுமே காப்பி அப்ளிகேஷன் போட்டால் கொடுத்துருவாங்க. சிவிலில் பொறுத்தவரையிலையும், சிவிலை பொறுத்தவரை அது உங்க கேஸ், ஓகேவா? கிரிமினலை பொறுத்தவரையிலும் தான் எல்லாரும் கொடுக்க மாட்டாங்க. கிரிமினலை பொறுத்தவரை பாதிக்கப்பட்டவனுக்கு காப்பி உண்டு, அக்யூஸ்டுக்கு காப்பி உண்டு, கம்ப்ளைண்ட்டுக்கு காப்பி உண்டு. நமக்காண்டி தாங்க நீதிமன்றம் இயங்குது, மக்களுக்காக தான் நீதிமன்றம். அது உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நீங்கள் வழக்கறிஞரை வச்சு காப்பி போட்டு வாங்க. அப்போ தானே தெரியும் எதனால் டிஸ்மிஸ் ஆச்சு, எந்தெந்த கிரவுண்ட்ஸ் எடுத்துருக்காங்கன்னு தெரியும் உங்களுக்கு டிஸ்மிஸுக்கு. அதான் அப்பீல் வர முடியும். அப்பீலும் அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே வரணும். அப்படின்னா அதுக்கு பிறகு கண்டவுன் டிலேன்னு ஒரு தனியாக ஒரு பெட்டிஷன் வைக்கணும். முதல்ல கண்டவுன் டிலே நம்பர் ஆனதா அப்புறம் மெயின் நம்பர் ஆகும். அதனால் காலத்தோட எல்லாத்தையும் வாங்குங்க, போய் பண்ணுங்க. நன்றிங்க. நன்றி சார், அழைத்ததற்கு நன்றி. இல்லை சார், இப்போ சார் வந்து இப்போ அதிகாரிகள் மட்டத்தில் வந்து
சரியா இல்லை அப்படின்னா எல்லாரும் எப்படி கவனிக்க முடியும்? அது அதிகாரிகள் தான் கவனிக்க, நீங்களும் சொல்கிறீங்க. ஸோ பொதுவாக ஒரு அதிகாரிகள் சரியாக இருக்கணும்னா அரசு சரியாக இயங்கணும், அல்லது அந்த துறை சார்ந்த அமைச்சர் அதை சரியாக இயங்கணும்ன்றது ஒன்று இருக்கு இல்லையா? அது பார்க்கணும். அதிகாரிகள் என்பதை நான் தவிர்க்கணும்னு நினைக்கிறேன். தயவு செய்து நெறியாளர் தவறாக நினைச்சக்கூடாது. அதிகாரம் பண்ணுவதற்கு யாரும் அது இல்லை. Authority கிடையாது. ஆமா, அவர்கள் வந்து அலுவலர்கள், அரசு அலுவலர்கள், அரசு ஊழியர்கள். அதுதான் சரியான வழியா இருக்கும். ஏன்னு கேட்டால் திருவாளர் பொதுமக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் இதர படிகள் பணப்பயன்கள் வாங்கக்கூடிய ஒரு அரசு அலுவலர், ஒரு அரசு ஊழியர் அதிகாரம் பண்ணக்கூடாது. அவர் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றாரு. அப்படி பண்றதுனால தான் அவர் கடமையிலிருந்து தவறார். திருவாளர் பொது ஜனங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கோரிக்கை மற்றும் புகார் மனுக்கள் அரசு சார்ந்து இருக்குன்னா அந்த அரசு திருவாளர் பொதுமக்களுக்கும் சாமானிய மக்களுக்கும் இந்த அரசு பாதுகாப்பான அரசு, ஏழைகளுக்கான அரசு, விளிம்பு நிலைக்கான அரசு, மகளிருக்கான அரசு, உங்கள் அரசு அப்படின்னு சொல்றாரு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னா அதை நாங்கள் முழுவதுமாக 100% ஏற்றுக்கொள்கிறோம். ஆமா, இவர் நம்ம முதல்வர், நமக்கான ஆட்சி, நமக்கான அரசு நடக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் நாங்க போறோம். அந்த கோரிக்கை மனு கொடுக்கிறோம். அப்படி கொடுக்கறப்ப வந்து முதலமைச்சரின் கோரிக்கை மனு வந்து கொடுத்திருக்க அந்த மனு பரிசீலனை பண்ண 30 நாளுக்குன்னு அது சொல்றதுக்கு நாதி இல்லாத நிலை ஏன் உருவாகுது? அப்ப இந்த அரசு இயந்திரம் எங்கே ஸ்டாக்னட் ஆகி முடக்கப்பட்டு இருக்கிறது, தான் தோன்றித்தனமாக செயல்படுகிறது. அப்ப இந்த தான் தோன்றித்தனமா எங்கே ஒரு அரசு அலுவலரோ ஊழியரோ செய்யற ஒரு தவறுனால இந்த அரசுக்கு ஆட்சி கட்டளை இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கும் மாண்புமிகு டெப்டி சிஎம்க்கு கெட்ட பேர் வருது இல்லையா? கண்டிப்பா. அப்ப அந்த கெட்ட பேர் வரப்ப 2026 நாங்க 200 எம்எல்ஏ நாங்க ஜெயிப்போம்னு சொல்ற ஒரு நம்பிக்கை வந்து வீணாயிடுது இல்லையா? அப்போ ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவரும் அதே போல வந்து விவசாயிகள் குறை தீர்ப்பு மீட்டிங் நடத்துறாங்க, 5 நாளைக்கு ஒரு முறை, வாரத்துக்கு ஒரு முறை பொதுமக்கள் குறை தீர்ப்பு நடத்துறாங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கான இது நடத்துறாங்க. ஆனா மாற்றுத்திறனாளிகள் எத்தனை பேருடைய கோரிக்கை வந்து இன்னைக்கு சேக்னட் ஆகி லட்சக்கணக்கான கோரிக்கை மனு ஒவ்வொரு மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் கலெக்டர் ஆஃபீஸ் தேங்கி கிடக்குது. சாதாரணமாக 3 சக்கர வாகனங்கள் கொடுப்பது, அவங்களுக்கான உபகரணங்கள் கொடுப்பது, உபகருவிகள் கொடுப்பதுக்கெல்லாம் தேங்கி கிடக்குது இன்னைக்கு. கண்டிப்பா சார், நம்ம பேசவும் ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், புகார் பெட்டி, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? சார், நாங்க விருதுநகர் மாவட்டம் வீரபுரம் பக்கத்துல மேலப்பட்டியோட கிராமத்துல இருந்து கூப்பிடுறோம் சார். உங்க பேர் சார்? என் பேர் ஆர் மருது பாண்டியனுங்க சார். புரியல? ஆர் மருது பாண்டியனுங்க சார். மருது பாண்டியன், சொல்லுங்க சார், உங்களுடைய புகார் சொல்லுங்க. சரிங்க சார். எங்க ஊர்ல வந்து எங்க சின்ன கிராமம் தான் சார். எங்க ஊர்ல வந்து நாங்க பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க சார். சரி சார். எங்க ஊர் கோயிலுக்கு, அதாவது எங்க சமூகத்தினுடைய அந்த குலதெய்வ கோயில்ன்றது கோயிலுக்கு போறதுக்கு கொஞ்சம் 1 கிலோமீட்டர்ல ஒரு வயல்காட்டு இடையில அமைஞ்சிருக்குங்க சார். அதுக்கு முதல்ல போறதுக்கு அந்த பாதை இருந்தது சார். பஸ் இதுகள்லாம் போனது, லாரிகள்லாம் பெரிய போகும் வச்சுங்க. இப்ப சமீபத்துல ஒரு 15 வருஷமா பக்கமா அந்த பாதை வந்து அடைபட்டு போச்சுங்க சார். அடைபட்டு போச்சுன்னா எப்படின்னா, அது அரசாங்க நிலங்கள்ங்க, ரோடு கூட போனதுக்கு அதை வந்து வேறவங்க வந்து ஆக்கிரமிப்பு மாதிரி பண்ணி அந்த பாதை இல்லாம போயிடுச்சுங்க சார். அது வழியா நாங்க போக முடியல. இப்ப வந்து நாங்க போறதுக்கு வழி இல்லாம கல்லு முள்ளுலையும் அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம் சார். ஏறக்குறைய ஒரு 10-15 வருஷமா. அதுக்கு எங்களுக்கு அது நாங்க முறையிட்டோம், சில நேரங்கள்ல அரசாங்கத்தை முறையிட்டோம், சரியான தீர்வு எங்களுக்கு இதுவரைக்கும் எட்டப்படல. அது உங்க மூலமா ஏதாச்சும் ஒரு தீர்வு கிடைக்குமான்றது மாதிரி நினைச்சுக்கிட்டு நாங்க அதை கேட்கிறோம் சார். திரு ராஜேஷ் தோழர், நீங்க விருதுநகர்ல எந்த தாலுகா சார்? திருச்சுழி தாலுகாங்க சார். திருச்சுழி ஒன்றியம்ங்க. திருச்சுழி தாலுகா சார், நரிக்குடி ஒன்றியம் சார். நரிக்குடி பிளாக் இல்லையா? நரிக்குடி பிளாக் சார். சரி, உங்களுடைய ஆர்டிஓ வருவாய் கோட்டாட்சியருக்கும் வட்டாட்சியருக்கும் நீங்க சார்ந்து ஒரு பொது மனு கொடுத்தீங்களா? ஆல்ரெடி கொடுத்துருக்கோங்க சார். எப்படின்னா, நான் ஆர்டிஐ மூலமா கூட போட்டேன் சார். போட்டதப்ப ஒரு 28 இனங்கள் உள்ள இடங்கள் வந்து அந்த இது கவர்மெண்ட் லேண்டா இருக்குது, அதாவது புறம்போக்கு லேண்டுன்னு சொல்லுவாங்கல்ல சார். ஆமா, அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆர்டிஐல கூட ஒரு பதில் கொடுத்தாங்க. இல்ல, உங்களுடைய பொது தடம், உங்களுடைய குலதெய்வத்துக்கு வழிபாடுக்கு நீங்க சென்று கொண்டிருந்த 15-20 வருஷத்துக்குமா இருந்த பொது தடம் வந்து இன்னைக்கு தனி நபரால ஆக்கிரமிப்பட்டதுன்னா அது வந்து பொது வழித்தடம் இருந்தது வந்து அரசு நிலமா இல்ல தனியாருடைய பட்டா நிலமா? அரசு நிலம் தான் சார். அரசு நிலம் தான் உங்களுக்கு ரைட் அப் நீங்க கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. அதுக்கு வந்து ஒரு பீஸ் கமிட்டி போடுவாங்க. பீஸ் கமிட்டி போட்டு அந்த நில ஆக்கிரமிப்பு எடுக்க சொல்லி நீங்க மனு கொடுக்கலாம். அதுக்கு வந்து சென்னை நீங்க வந்து மாவட்ட லெவல்ல நிர்வாகம் உங்களுக்கு நடவடிக்கை எடுப்பது உங்களுக்கு வந்து பெத்தனமா இருக்குதுன்னு சொன்னா, சென்னையில இருக்கக்கூடிய ஆணையாளர் நில நிர்வாக ஆணையரகம் எழிலகம் சேப்பாக்கம் சென்னை 6,05,000 அவருக்கு ஒரு அப்பீல் போடுங்க. அவருக்கு போடுங்க. அதே ஒரு மனு வந்து புகார் பெட்டிக்கு அனுப்பி விடுங்க. நாங்களும் அதை ஃபாலோ பண்றோம். நல்லதுங்க சார், நல்லதுங்க சார். நன்றி சார். சரிங்க சார், நன்றி சார், அழைத்ததுக்கு நன்றி. திரு தமிழ் ஒரு கடிதம் இருக்கு சார். அதாவது
கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லிட்டு அவங்க விருதாச்சலம் மாவட்டம் கடலூர்லேருந்து அனுப்பியிருக்காங்க. அதுவும் 1984 வந்து இவங்களுடைய நிலத்தை எடுத்து ஆதி திராவிடர்களுக்காக தொகுப்பீடு கட்டுறதுக்கு ஆர்ஜிதம் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து. ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த ஆர்ஜிதம் பண்ணதுக்கான எந்த விதமான பணமும் இது வரைக்கும் கொடுக்கல. அது வந்து இன்னும் எங்களுக்கு வாங்கி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்றது. நிலம்லாம் ஹேண்ட் ஓவர் ஆயிட்டு, லேண்டெல்லாம் ஹேண்ட் ஓவர் ஆயிட்டு, லேண்ட் ஹேண்ட் ஓவர் ஆயிடுச்சு. பட் ஆனால் ஸ்கீமும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, வீடு கட்டியாச்சு. ஆமாம், நீதிமன்றம் தான் வரணும், அவங்க ஒரு வழி கிடையாது. ஓகே. ரெண்டாவது இப்போ சீலிங்கில் எடுத்தாங்களா இல்லை எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. அதாவது ஆர்ஜி தான் 2 டைப் இருக்குது. ஒன்று லேண்ட் சீலிங்கில் தூக்குவாங்க, இன்னொன்று ப்ராப்பராக அந்த இடம் அரசுக்கு தேவைப்படுது. இப்போ அரசுக்கு வந்து எங்கே இடம் தேவைப்பட்டாலும் கொடுத்து தான் ஆகணும். இது ஒத்துக்கிட்டு தான் இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் நம்ம இருக்கிறோம், இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் காம்பன்சேஷன் நமக்கு உண்டு. லேண்ட் சீலிங்ல போயிருக்காரு, 84ல எடுத்திருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் வருஷம் என்ன ஆகுதுன்னு போயிருக்காது. ஆர்ஜிதம் பண்ணிருக்காரு, இல்லை ஆர்ஜி தான். அதுக்கு என்ன காம்பன்சேஷன் கொடுத்தாங்க இது வரைக்கும்? நான் அதை நம்ம இது வரைக்கும் எதுவுமே கொடுக்கலன்னு தான் அவர் சொல்லியிருக்காங்க. ஆமாம், நம்பர் இருக்கு, நான் கடிதம் தரேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க சார். சார் இன்னொரு கடிதம் பார்த்துட்டு நம்ம போகலாம் சார். அந்தோணிராஜ் ஆர்சி கோவில் வடக்கு தெரு அழகாபுரி திருவேங்கடம் தாலுகா தென்காசி மாவட்டம்லேருந்து அனுப்பியிருக்காரு. அதாவது நத்தம் பட்டா பெயர் மாற்றம் தொடர்பாக அனுப்பியிருக்காரு சார். அதாவது என்ன, அவங்க ஆல்ரெடி வந்து இந்த விலாசத்தில் நாங்கள் வசித்து வரோம் ரொம்ப நாளாக. அவங்க அப்பா வந்து இறந்ததுக்கு பிறகு அந்த வீட்டை வந்து வேறொரு நபர் வந்து அவரோடதுன்னு சொல்லி உரிமை கோரியிருக்காரு போல். கேஸ் போட்டு அந்த கேஸில் இவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சு இப்போ அந்த பட்டா எங்கள் பேருக்கு மாற்றணும்னு சொல்லி கேட்கும்போது அதற்கான அது இன்னும் கிடைக்காம இழுத்து அடிக்கப்படுது. அதுக்காக முடிச்சுதான் பொதுவாகவே சொல்கிறேன், தமிழ்நாடு முழுக்கவே சொல்கிறேன், பட்டா வழங்குறதுல அவ்வளோ பிரச்சனை. அப்போ கவர்மெண்ட்டுக்கு சொல்கிறேன், இந்த ரெவென்யூவில் இருக்கிற ஒரு பெரிய பெரிய ஃபெயிலியர் தான் அது, பட்டா வழங்குறதுல. பட்டா மாற்றம் செய்து தரது தான் அவங்க கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க அந்த நேருக்கு சொல்லிடுறேன், டாக்குமெண்ட் தான் அவங்களோட உரிமைக்கு வரும் ஆகணும். பட்டாங்கிறது ரெவென்யூ ரெக்கார்டு தான். அந்த வருவாய் அலுவலகத்தில் நம்மளோட இடத்த வந்து பட்டாங்கிறது அதுதான். அதுபோல் டாக்குமெண்ட் இவங்கள்ட்ட இருக்கு, நீங்கள் பட்டா மூவ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உயர் நீதிமன்றத்தில் ஒரு ரிட்டு ஒன்று போடணும். அட்மிஷன்லேயே பட்டா வழங்குறாங்க. ப்ராப்பராக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த நம்ம கொடுக்குற டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அட்மிஷன் நோட்டீஸ் போடாமல் கூட சில நீதிபதி அட்மிஷன்லேயே பட்டா வழங்குறாங்க. நீங்கள் போய் ஒரு 2-3 வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இங்கே தாசில்தார்கிட்ட போய் ஆர்டிஆர்ஓ பார்த்து கலெக்டரை பாருங்கள், ஒரு முறை பார்த்துருங்க. பார்த்துட்டு போஸ்டரில் மின்னஞ்சல் வச்சு அனுப்பிவிடுங்க, எது ஆர்பிஐடி வச்சு அனுப்பிவிடுங்க. அனுப்பிவிட்டு அதுலேருந்து ஒரு ப்ரீத்திங் பீரியடு 1 மாதம் அந்த தபாலுக்கு. அதை வச்சு ஹைகோர்ட்டில் ரிட்டு போடணும், கன்சிடர் த ரெப்ரசன்டேஷன். நம்ம ரெப்ரசன்டேஷன் அனுப்பியிருக்கோம்ல, இது மாதிரி எங்களுக்கு பட்டா வேணும்னு, அதுக்கு அட்மிஷன்லேயே ஆர்டர் போடுறாங்க. இது இப்போ நடைமுறை நடக்குது. ரொம்ப கோர்ட்டு வேகமாக எடுக்குது. ஒரு முறை கோர்ட்டு சொல்லுது, இதுக்கெல்லாம் நான் இங்கே தான் வரணுமா, அங்கே வழங்க வேண்டியதானே, ஏன் போட்டு இழுத்தடிக்கிறீங்கன்னு. அது இழுத்தடிக்கிறதுக்கான காரணக்காரியம் ஐயாவுக்கு தெரியும். அதனால நான் ஒன்றும் சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை, என்னைய கோத்துடாதீங்க. அது என்ன தெரியும் ஐயா உங்களுக்கு? அவர் தான் நிறைய பட்டா என்பது 3 நிலையில இருக்குங்க சார். ஒன்று சிம்பிள் பட்டா. சிம்பிள் பட்டான்றது வந்து பதிவுத்துறை ஆவணங்கள் சரியா இருந்துச்சுன்னா அங்கேயே அவங்க டிரான்ஸ்ஃபருக்கு கன்சர்ன் ரெவென்யூ அத்தாரிட்டிக்கு அனுப்புவாங்க, அது முடிஞ்சிடும். சப்டிவிஷன் பட்டா. சப்டிவிஷன் பட்டான்னா அது வந்து நில அளவைக்கு உட்படுத்தி ஜக்பந்தி 4 ஏரியாவும் பார்க்கறது, அதுக்கான இதுக்கு அடுத்தது வாரிசு அடிப்படையிலான பட்டா. இந்த இதுதான். அப்போ இந்த சப்டிவிஷன் வாரிசு அடிப்படையிலான பட்டா தான் கொஞ்சம் லேட் ஆகும். அந்த சிம்பிள் பட்டாலாம் வந்து ஜஸ்ட் ஒரு 1 வீக்லேயே முடிஞ்சு போகுது. இப்போ அதை நம்ம வழக்கறிஞர் சொன்ன மாதிரி அதை வந்து நீதிமன்ற அளவுக்கு கொண்டு போய் டைரக்ஷன் வாங்குற அளவுக்கு உட்படுத்துறது யாரு? வருவாய்த்துறை தான். நம்ம புகார்பட்டிக்கு ஒரு நாளைக்கு வந்து மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் ஒரு 10-15 கால் வருதுன்னா அந்த 15 காலில் வந்து 8 கால் வந்து ரெவன்யூ பட்டா சம்பந்தமாக தான் வருது. அப்போது இதுக்கு காரணம் என்ன? இன்னமும் ஃபில்டர் பண்ணணும், இன்னமும் நிர்வாகத்தை மாற்றி அமைக்கணும், ஸ்டைலை மாற்றி அமைக்கணும், பீரியடை மாற்றி அமைக்கணும். மக்களுக்கு வந்து டிரான்ஸ்பரன்சியாக போகணும். மக்களுக்கு வந்து ஒரு ரகசியமாவே இருக்கு அரசு திட்டங்கள் எல்லாமே. அது வந்து சாமானியனுக்கு தெளிவா போதும். பட்டானா இதான் 3 வகை பட்டா இது மாதிரி இருக்கு, இதுக்கு இது அதுக்கு இது அப்படின்னு சொல்றதுக்கு முடியலையே. கண்டிப்பா சார் பேசுவோம். வணக்கம், புகார்பட்டி. யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? சார் நாங்க சின்னோடியாமுத்தூர்னு ஒரு திருப்பத்தூர் தாலுகா சின்னோடியாமுத்தூருங்க. உங்க பேரு? பகுத்தறிவு. சரிம்மா, பகுத்தறிவு. சொல்லுங்கம்மா, உங்க புகார் சொல்லுங்கம்மா. என்னோட பையன் ஆக்சிடென்ட் ஆகி கிட்டத்தட்ட 2016 ஆக்சிடென்ட் ஆயிட்டான். அது வந்து கேஸ் அந்த பால் வண்டி இன்சூரன்ஸ் இல்ல, வண்டி மேல இன்சூரன்ஸ் இல்ல, இடிக்க வண்டிக்கும் இல்ல, இதுக்கும் இல்ல, அதுக்குமே இல்ல, 2 வண்டிக்குமே இல்ல. அப்படி இருக்கும்போது அது கேஸ் நாங்களே கை செலவு பண்ணி கேஸ் போட்டிருந்தோம். அது கேஸ் வந்து ஓகே ஆயிடுச்சு. 3,45,000 கட்ட சொல்லி அந்த எதிர்பார்த்துக்கு சொல்லிட்டாங்க. அந்த ஆள் ஒழிச்சுலே இருக்கிறான். நம்ம கேஸ் அன்னைக்கு அமீனா போற அன்னைக்கெல்லாம் ஆள் இருக்கிறது இல்ல, வீட்டுல ஒழிச்சுக்கிறான். ஆனா காசு கட்டல. கிட்டத்தட்ட இப்ப தீர்ப்பாகி கூட ஒரு 4-5 வருஷமே ஆயிடுச்சுங்க. நாங்க இதுக்கு என்ன வழின்னு கேட்டா கரெக்டா சொல்ல மாட்டேன்றாரு வக்கீலு.
சரி ரைட்டு சார் சார் ப்ராப்பர்ட்டி அட்டாச்மெண்ட் போட்டிருப்பாங்கம்மா. அட்டாச்மெண்ட்னா அவர்கிட்ட வேற ஏதாவது அசைகிற சொத்து அசையா சொத்து இருக்கும் அவங்கள்ட்ட. எல்லாம் சார் எல்லாம் இருக்கு. அந்த அசைரி சொத்து அசையா சொத்து எல்லாமே அவங்க ஒய்ஃப் பேர்ல பிள்ளைங்க பேர்ல பண்ணிட்டாரு அந்த ஆளு. இந்த இல்ல இல்ல, அது விபத்து அப்ப என்ன இருந்துச்சோ அதுதான் அட்டாச்மெண்ட் போடுவாங்க. அது அட்டாச்மெண்ட் ஆர்டர் ஒன்று தனியாக வாங்கணும். அட்டாச்மெண்ட் ஆர்டர் வாங்கி அம்மா அரசு பஸ்ஸே ஜப்தி பண்றாங்கம்மா கோர்ட்டு. கவர்மெண்ட் பஸ் இருக்குல்ல, மோதிருச்சு, இன்சூரன்ஸ் கட்டலன்னா பஸ் ஸ்டாண்டில் பயணிகள் இறக்கி சீஸ் பண்ணிவிடுவாங்க ப்ராப்பர்ட்டியை. இதே தனியார் ப்ராப்பர்ட்டி லாரி இதெல்லாம் இருந்தால் நம்ம சீஸுக்கு பண்ணி இப்போ கூட லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்லாம் வந்திருக்கு. பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட கொடுங்க அதுன்னு, சும்மா கொண்டாந்து கோர்ட்டில் போட்டு அழிய விடாதீங்கன்னு. அவர் தான் இப்போ கோர்ட்டில் எல்லாம் வண்டி நிற்கிறது கிடையாது. பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட ஒப்படைங்க, அவங்க எடுத்துகிட்டு போய் சம்பாதிச்சுக்கிட்டோம் அப்படின்னு. அதனால் நீங்கள் அட்டாச்மெண்ட் ஆர்டர் வாங்கி அட்டாச்மெண்ட்டை போட்டு ப்ராப்பர்ட்டியை ரெக்கவரி பண்ணுங்க. அதான் வழி, வேறு வழி கிடையாது. அவர் எவ்வளோ நாள் ஒழிய முடியும்? வக்கீலை போய் பாருங்கம்மா, வக்கீலை பாருங்க. சார் இந்த வக்கீல் கரெக்டா சொல்ல மாட்டேங்கிறாரு. அவரு எப்படின்னா ஒருவேளை எப்படின்னு சொல்ல தெரியல. ஆக்சிடென்ட் கேஸை பொறுத்தவரையும் ஃபீஸ் வாங்க மாட்டாங்கம்மா. ஓரளவுக்கு பெருவாரி பேர் வாங்குறது இல்ல. கேஸ் முடிஞ்ச பிறகு இன்சூரன்ஸ் இல்லாததால நம்ம கை செலவு பண்ணி தான் சார் இது கேஸே போட்டோம். அதாம்மா 3.5 லட்சம் இப்படி இருந்தாலும் ஒரு பேமெண்ட் தானம்மா. நீங்க வக்கீல எந்த கோர்ட் நீங்க சொல்றது? திருப்பத்தூர் கோர்ட் சார். திருப்பத்தூர்னா இங்க வாணியம்பாடி திருப்பத்தூரா? ஆமா சார், ஆமா சார். திருப்பத்தூர்ல என்னோட என்னோட படிச்ச பசங்க கிளாஸ்மேட்ஸே அங்க இருக்காங்க, அட்வொகேட்ஸா இருக்கிறாங்க. ஆனா ஒரு கேஸ் நடக்கக்குள்ள இன்னொரு அட்வொகேட்டை போய் பார்க்க சொல்ல முடியாது. அது சில அங்கே பிரச்சனை, அவங்களுக்கு எத்திக்கு அது தர்ம சங்கடம் ஆயிடும். நீங்க வக்கீலே பாருங்கம்மா. நீங்க 3.5 லட்ச ரூபா வருது, இதுல ஒரு பேமெண்ட் எடுத்துங்க சார், எங்களுக்கு இதை பண்ணி கொடுங்கன்னு சொல்லுங்க, பண்ணி கொடுப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணு பண்றது தானே இருக்காங்க. வக்கீல் சாமுடின்னு பேரு அவரு. அப்படி அது முடிஞ்சு போயிடுச்சுன்ற மாதிரி விட்டுட்டாரு. இப்ப கம்முனே ஆயிட்டாரு. அது நான் என்னன்றாரு போய் கேட்டா, நீங்க அமீனா போகும்போது ஆள் ஒழிச்சுக்கிறான், நீங்க போய் பிடிங்க அந்த ஆளுன்னா நாங்க எப்படி சார் பிடிக்க முடியும்? நீங்களாம் போய் பிடிக்க கூடாதுமா, சண்டை வந்துடும், அதெல்லாம் போக கூடாது அப்படின்னு சொல்றாரு. அவர் என்னன்றாரு, நீங்க போய் அவன் இன்னைக்கு இருக்கிறானான்னு பார்த்து தெரிஞ்சு வந்து சொல்லுங்க, நாங்க ஏதாச்சும் பண்றோம் அப்படின்னு சொல்றாரு சார். இல்லம்மா நீங்களாம் போக கூடாதுமா. அடுத்தது அப்படி இல்லைன்னாக்கம்மா அந்த ஸ்டேஷன் உங்க அந்த அந்த ஆப்போசிட் இருக்காருல போலீஸ் ஸ்டேஷனு, அந்த ஸ்டேஷனோ இல்லை உங்க ஸ்டேஷன் லிமிட்டுக்கு ஒரு ஆர்டர் வாங்கணும். வாரண்ட்னு சொல்லுவாங்க, வாரண்ட் பிடியாணை. வாரண்ட் அதுதான் சார். அந்த வாரண்ட் 500 ரூபாய் கட்டி வாங்குறாங்க. அந்த 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 வாரண்ட் வாங்குற அன்னைக்கு அந்த ஆளு காலையில இருந்தே இருக்கிறது இல்ல. இல்ல வாரண்ட் வாங்கணும். இது வந்து டைவர்ஸ் கேஸ்க்கே இப்போ அதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கம்மா. இப்போ வந்து கணவனுக்கு வந்து கணவன் வந்து மனைவிக்கு பணம் கொடுக்கலன்னா இப்படி வாரண்ட் கொடுக்குறாங்க. இன்ஸ்பெக்டருக்கு முதல்ல இன்ஸ்பெக்டர் பிடிக்கலன்னா ஏசிக்கு அசிஸ்டன்ட் கமிஷன், உங்க ஊர்ல டிஎஸ்பின்னு சொல்லுவாங்க வில்லேஜ்ல. நீங்க வாரண்ட் வாங்க. எல்லாமே சட்டத்துல வழி இருக்குமா. கொஞ்சம் ப்ராசஸ் தான். சட்டங்கிறது எல்லாருக்கும் என்னன்னா இன்ஸ்டன்டா நடக்காதுமா. அது எங்க வீட்டுக்காரெல்லாம் அதை பத்தி எதுவும் தெரியாது, தெரியும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீங்க அது நடக்கும். நீங்க வாரண்ட் வாங்க, வாரண்ட் வாங்கி பிடிச்சு கொண்டாந்து. நீ 10 வருஷம் ஆயிட்டு ஓகேயா, உங்க பிள்ளைக்கு ஈடு எத்தனை கோடி கொடுத்தாலும் உங்க பிள்ளைக்கு ஈடு ஆக போறது இல்லை. ஆனாலும் ஒரு குற்றம் செஞ்சவங்களுக்கு ஒரு இதா இருக்கட்டுமே, ஒரு அவதாரம் மாதிரி இருக்கட்டுமே, உங்க குடும்பத்துக்கு ஒரு உதவியா இருக்கட்டுமே, உங்க பிள்ளை இருந்து ஏதோ ஒரு உதவி இருக்கட்டுமே. அதனால நீங்க சலிப்படையாதீங்க, நீங்க சலிப்படையாதீங்க. முடியுமா? நீங்க பிடிவாரண்ட் பிடிச்சி அட்டாச்மெண்ட் போட்டு வேற எதுவும் ப்ராப்பர்ட்டி இருந்தால் அதை அட்டாச் பண்ணி அதை கொண்டு வாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணலாம். நன்றிம்மா. சரி, நன்றி மேடம். நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா தொடர்பு கொள்ளுங்க சார், உங்களுக்கு மேலே இதை உதவி பண்ணலாம். கண்டிப்பாக சார். சார் இப்போ அதே மாதிரி இப்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த நில உச்சவரம்பு இன்னும் சரி, நிறைய விஷயங்கள் அதில் இன்னும் சரி பண்ண வேண்டியிருக்கு. அதை ஒட்டி தான் இன்னொரு கடிதமுமே வந்திருக்கு. அது என்னென்னா அவங்களுக்கு வந்து துறையூர் பெரம்பலூர் நெடுஞ்சாலை விரிவாக்க பணிக்காக எங்களது பூர்வீக பட்டா இடத்தை கையகப்படுத்தி விட்டார்கள். மாறாக மாற்று இடம் மறுவாழ்வு நிதி உதவிகளை செய்வதாக எங்களிடம் சொல்லியும் அப்புறம் வந்து எதுவுமே வந்து கிடைக்கல அப்படின்னு தான் அடுத்த ஒரு கடிதமும் இருக்கு சார். அரசாங்கம் வந்து நிலம் கையகப்படுத்துதுன்னா ஏற்கனவே வழக்கறிஞர் சொன்ன மாதிரி அரசுக்கு ஒரு நிலம் பட்டா இடமா இருந்தாலும் தனிநபர் தான். இவர் அனுப்பின ஒரு பேர் மட்டும் சொல்லிடுறேன். அந்த ஒரு பேர் லோகநாதன், பெருமாள் மலை அடிவாரம், சொரத்தூர், திருச்சி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அனுப்பியிருக்காரு. இப்போ அரசாங்கம் தேவைப்படும் போது பட்டா நிலமா இருந்தாலும் அது நிலம் ஆர்ஜிதம் பண்றதுக்கு அவங்களுக்கு ரைட் அப் இருக்கு. அதனால என் பட்டா நிலத்தை நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அரசனுடைய பாலிசி மேட்டருக்கு எதிராக ஒரு குடிமகன் அப்படி சொல்றதுக்கு ரைட் இல்லை. அப்போ அப்படி எடுக்கிறப்ப வந்து பாதிக்கப்படக்கூடிய அந்த பயனாளிக்கு வந்து அவங்க வந்து அதுக்கான இழப்பீடு தராங்க. இப்போ இவருடைய கடிதத்தில் சொல்றாங்க அதுக்கான இழப்பீடு தொகையும் தராங்க. மற்றபடி வேற ஒரு இதுவும் சொல்லியிருக்காரு, அவர் 2 இதுவும் சொல்லியிருக்காருங்க.
இப்போ சமீபத்தில் கூட வந்து தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் மூலமாக அடுக்குமாடி குடியிருப்புகள் வந்து பெரும்பாக்கம் எழில் நகர் இது மாதிரிலாம் கட்டிட்டு வராங்க. அப்போ நிலம் அங்கே வந்து இடம் இருக்கிறவங்கள வந்து ஆக்கிரமிப்புலாம் அகற்றி அவங்களுக்கு குடியமர்த்து அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஒரு மாதத்திற்கு 2500 ரூபாய் இழப்பீடு தருது அரசு அந்த குடும்பத்துக்கு. ஏன்னா மைக்ரேட் ஆகுறாங்க இல்லைங்களா, மைக்ரேட் ஆகிறப்ப அவங்க இடம் புதுசாக இருக்குது, வாழ்வாதாரங்களாம் மாற்றி அமைக்கப்படுது, பாதிக்கக்கூடாதுன்னு 1 வருஷத்துக்கு அது மாதிரி இழப்பீட்டு நீங்கள் தருது. அதன் பிறகு அந்த அடுக்குமாடி குடியிருப்புக்கு வந்து ஒரு ஸ்லாப் போட்டு மாதத்துக்கு இவ்வளோ ரெண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் இப்படின்னு போட்டுறாங்க. இது வந்து எல்லா இதுக்கும் உண்டு. அதே போல் இந்த நிலம் கையகப்படுத்துகிற நஷ்டஈடு கிடைக்கலன்னா அதுக்கு வந்து டிஆர்ஓன்னு போட்டிருக்காங்க, நிலம் எடுப்பு அதுக்குன்னு போட்டு டிஆர்ஓ போடுறாங்க, தாசில்தார் இருக்காங்க. அந்த படிநிலைகளை அவங்க தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு மேல்முறையீடு செய்யணும். அப்படி மேல்முறையீடு செய்கிறப்போ அது கிடைக்கும். அதே போல தான் நில உச்சவரம்பு லேண்ட் சீலிங் ஆக்ட்ன்றது வந்து நிலம் அதிகபட்சமாக உபரி நிலங்கள் வைத்திருக்காங்க. ஒரு 10,000 ஏக்கர் வச்சுருக்காருன்னு சொன்னால் தனக்கு மீறிய வச்சிருக்கக்கூடிய நிலங்களை வந்து அரசு கையகப்படுத்துது. அப்போ இந்த விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு 1 ஏக்கர் 1/2 ஏக்கர் அது மாதிரி கொடுக்குது. கடந்த 83 ஆன்வர்ட்ஸில் வந்து ஒருங்கிணைந்த ஈரோடு மாவட்டத்தில் வந்து ஏறக்குறைய வந்து ஒரு 28 ஏக்கர்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 கிராமத்துக்கு எடுத்திருக்காங்க. தாராபுரம் பகுதியில் மணக்கடவு, கொல்லப்பட்டி, சின்னபுத்தூர்னு அங்கே ஒரு 18 விளிம்பு நிலை குடும்பங்களுக்கு ஒதுக்கப்பட்டது. அதுக்கான செலான அவங்க ட்ரெஷரியில் கட்டியிருக்காங்க ஒரு லிட்டில் அமௌண்ட். அப்போ லேண்டினுடைய காஸ்ட் என்னவோ அது. ஆனால் அவங்களுக்கு எஃப் பட்டான்னு ஒன்று இருக்குது, அந்த பட்டாவை ரெவன்யூ பீப்புள்ஸ் இன்னும் கொடுக்கல சார். அதை பற்றி பேசுவோம் சார். ஒரு மணி நேரமாக இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், புகார் பெட்டி. யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? சார் வணக்கம் சார், திருச்சியிலிருந்து பேசுகிறோம் சார். உங்கள் பேர்? கப்பல்வள்ளி சார். சொல்லுங்கம்மா கற்பவள்ளி மேம், உங்களுடைய புகார் சொல்லுங்கள். சார் என்னோட அப்பா சரியில்லைன்னு சொல்லிட்டு தாத்தா கொஞ்சம் சொத்து வச்சிருந்தாங்க சார், அதை தம்பி பேர்ல எழுதிட்டாங்க. அதோட டாக்குமெண்ட் ஃபுல்லா எங்களுக்கு வந்து பட்டா நம்பர் மட்டும்தான் தெரியும், மற்றபடி உயில் எழுதிட்டாங்க. அதை வந்து அவங்களோட பொண்ணுகிட்ட கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் பிரச்சனையானனால அதை எங்கள்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. உயிர் யார் பேர்ல இருக்கு, எப்படி எழுதி இருக்கிறாங்க, எந்த ஒரு டீட்டெயிலுமே எங்களுக்கு தெரியல சார். நாங்க ரிஜிஸ்டர் ஆபீஸ் போய் கேட்டதுக்கு எக்ஸாக்டான அந்த உயிர் எழுதின வருஷம் சொல்லுங்கன்னு சொல்றாங்க சார். எங்களுக்கு அந்த வருஷமும் தெரியல. அது எப்படி சார் எடுக்கிறது கொஞ்சம் சொல்லுங்க சார். உயில் வந்து ஈஸியில ரிஃப்ளெக்ட் ஆகாதுமா, தெரியாது. ஏன்னா புக் 1, புக் 2, புக் 3, புக் 4 4 இருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன்ல. ஓகேவா? அதோட உயில் வந்து ஈஸியில பார்க்க முடியாது. இப்ப தாத்தா இறந்துட்டார்ல. ஆமா சார். தாத்தாவோட இறந்த டெத் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன் சார். அதை வாங்கிட்டு ஒரு பட்டா நம்பர் தெரியும்னு சொன்னீங்கல்ல. ஆமா சார். ஆன்லைன்ல பட்டா மாத்துறதுக்கு மூவ் பண்ணுங்க. அப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட் கேட்கும் அது. ஓகே சார். ஆனா உயிலுக்கு வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட் வேண்டிய இல்ல. ஜெராக்ஸ் கூட இல்லையா உங்கள்கிட்ட? இல்ல சார், எதுவுமே எந்த ஒரு டீடைலுமே அவங்க பொண்ணுகிட்ட எங்க அப்பா ஏதாவது பண்ணிடுவாங்க. அம்மா அதெல்லாம் எடுக்கல, டாக்குமெண்ட்லாம் எடுக்கலாம். அதெல்லாம் பெரிய கஷ்டமான வேலையெல்லாம் இல்ல. பட்டா ஏற்கனவே உங்க தாத்தா பேர்ல இருந்த பட்டா வச்சு அசல் டாக்குமெண்ட், அது ஒரு காப்பி ஆப் டாக்குமெண்ட் சொல்லுவாங்க. அது போக சிஓபி போட்டு கொடுப்பாங்க. அது உங்க தாத்தா பேரு அவருடைய அப்பா பேரை போட்டாலே வரும் அது. இப்ப எல்லாம் ஆன்லைன்ல ஏத்திட்டாங்க, எல்லா டாக்குமெண்ட்டும் ஆன்லைன்ல ஏறிட்டு. ஓகே சார். நீங்க அதை காப்பி ஆப் டாக்குமெண்ட் எடுத்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும். அடுத்து ஒரு பட்டா வச்சிருக்கேன்னு சொன்னீங்கல்ல, அந்த பட்டா இப்ப என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னு பாருங்க, மாறிட்டான்னு தெரியும். ஏன்னா உயில் வந்து ஆட்டோமேட்டிக் பட்டா மாறும். தம்பிக்கு இன்னும் 18 வயசு ஆகல சார். இல்லம்மா, உயில் வந்து ஆட்டோமேட்டிக் உங்க தாத்தா இறந்த உடனே அது முடிஞ்சிருமா அந்த இது. ஓகே சார். அதாவது உயில்ல என்னன்னா யார் எழுதுறாங்களோ அவங்க இறந்த அன்னைக்கு அது ஆக்டிவேட் ஆகும். ஆனா உங்க தாத்தா உயிரோட இருந்தப்ப மாத்தி எழுதினாரா என்னங்கறத நீங்க அங்க போய் தான் தெரிஞ்சுக்கணும். மாத்தி எதுவுமே எழுதல சார். காப்பி ஆப் டாக்குமெண்ட் போட்டு எடுங்க, எடுத்து இந்த பட்டாவை மூவ் பண்ணுங்க, பட்டா யார் பேர்ல இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஓகே சார். இது ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல தான் போய் கேட்கணுமா சார்? ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல ஒரு நிமிஷம், ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போனா கிடைக்கும் தானே, எடுத்துலாம் தானே கிடைக்கும். ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போனா அந்த கன்சர்ன் ரிஜிஸ்டர் தம்பு வைக்கணும். ஓகே சார். வச்சாதான் காப்பி ஆப் டாக்குமெண்ட் வரும். நீங்க எந்த ஊர்றீங்க? திருச்சி. திருச்சியில மணச்சநல்லூர் சார். மணச்சநல்லூரா? முசிறி பக்கத்துல, முசிறி போற வழியில. அந்த மணச்சநல்லூர்ல சார். இந்த இது வந்து நம்பர் 1 டோல்கேட், சமயபுரம் டோல்கேட் அந்த பக்கம் தானமா? ஆமா சார். அதே ஒரு சொல்ற முசிறி தொட்டிய நாமக்கல் சேலம் போற வழி தானே அது? ஆமா சார். ஆனா அங்கேயும் ஒரு மணச்சநல்லூர் இருக்கு சார். சரிம்மா, ஒரு பிரச்சனை இல்லை. நீங்க அதை மூவ் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது குழப்பம் ஏற்படுது இல்லை செய்ய முடியல அப்படின்னா கால் பண்ணுங்க. நான் அந்த நிகழ்ச்சியில் முன்னாடி நம்பர் சொல்லியிருக்கேன், இங்கேயும் கொடுப்பாங்க நம்பரு. வாங்க, நம்ம ட்ரை பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் மெனக்கடணும். ஓகேவா? ஓகே சார். ஆனால் எடுத்துக்கலாம். ஓகே சார்.
நன்றி நன்றி அடுத்ததுக்கு நன்றி தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி. சொல்லுங்க சார், அது நிறைவு செய்யுங்க சார். அதான் இந்த நில உச்சவரம்பு சட்டத்திற்கு எடுக்கப்பட்ட நிலங்கள் வந்து இன்னமும் வந்து அந்த விளிம்பு நிலை மக்களுக்கு போய் சேரலை. அதனுடைய டிரான்ஸ்பரன்சியா அந்த நில நிர்வாக சீர்திருத்த ஆணையாளர் வந்து ஒரு அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி கேடரில் வந்து எழிலகத்தில் இருக்காரு. அவருக்கு கீழே வந்து இது எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து மாவட்ட ஆட்சியரை விட அந்த வருவாய் கோட்ட ஆட்சியர் RDO தான், ரெவன்யூ டிவிஷன் ஆஃபீஸ் தான் பண்ணணும். அந்த பட்டாவை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு என்ன கஷ்டம்னு தெரியல. இந்த மக்களும் கடந்த 36 ஆண்டுகளாக நடந்து ஓடாய் தேய்ந்து விட்டார்கள். அந்த தாராபுரம் வட்டாட்சியரும் சரி, அந்த தாராபுரம் வருவாய் கோட்ட ஆட்சியரும் சரி. இந்த நிலையில் வந்து இருக்குது அரசாங்கம்னு சொல்லிட்டு அந்த மக்கள் பாதிக்கப்பட்டவங்க எல்லாமே ஒருமித்த குரலாக எங்களுக்கு வந்து ஒரு கோரிக்கை மனு போட்ட பிறகு நாங்கள் போய் கள ஆய்வு செய்து அந்த மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அந்த 18 பேரும் நாங்கள் வர சொன்னோம். வந்துட்டு இங்கே நில நிர்வாக சீர்திருத்த ஆணையாளர் மிஸ்டர் ஹரிகரன் IAS, அவர் ஃபார்மர் கலெக்டர் கோயம்புத்தூர்லேருந்து இங்கே ப்ரொமோட் ஆகியிருந்தவர். அவரை பார்த்த உடனே அவர் அங்கேருந்தே வந்து திருப்பூர் கலெக்டர் ஒரு ஃபோன் அடித்து, என்ன இது எப்பயும் முடிச்சு போக வேண்டியது, இன்னமும் இந்த 4 நூற்றாண்டுக்கு மேலே ஏன் இழுக்கடிக்கிறீங்க, செய்யுங்கன்னு சொல்லிட்டாருங்க. அப்போ சாமியே சொன்னாலும் பூசாரி வந்து தடுக்கிற கதையாக அங்கே இருக்கக்கூடிய தாராபுரம் வருவாய் கோட்டாட்சியர் அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஐயா, ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது எல்லாம் முதலமைச்சருக்கு வந்து இழுக்கு தான், இந்த அரசுக்கு இழுக்கு, ஆட்சிக்கு இழுக்கு. எங்கேயோ ஒரு அரசு அலுவலர் ஊழியர் செய்யக்கூடிய ஒரு தவறுனால ஒரு 36 ஆண்டுகளாக ஒரு தலித் மக்களுடைய கோரிக்கை வந்து ஒரு பட்டான்றதை ஒன்று கொடுக்கறதுக்கு இல்லாமல் அலைக்கழிக்கப்பட்ட நிலை இருக்குது. அப்போ அந்த மக்கள் வேண்டுமெனே உள்நோக்கத்தில் கெட்ட எண்ணத்தில் அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தின உள்நோக்கத்தில் சில அரசு அலுவலர் கங்கணம் கட்டிட்டு செயல்படுறாங்கன்னு தெரியல எனக்கு. அப்போ இந்த நிலையை வந்து அரசு கவனிக்கணும் இல்லையா? கண்டிப்பா அது கவனிக்கலன்னு சொன்னா அப்போ வந்து அரசாங்கத்து மேல என்னை போன்ற சாமானியர்களுக்கு வந்து வருத்தம் ஏற்படுமா ஏற்படாதா? அப்போ நமக்கே இப்போ வந்து அரசாங்கத்தோட முட்டி மோதக்கூடிய IAS IPS ஆள் கலெக்டர்ஸை மீட் பண்ணக்கூடிய ஆள் நமக்கே எப்படின்னா, அப்போ விளிம்பு நிலையில் அடித்தட்டு மக்கள் கிராமப்புறத்தில் எங்கே இருக்கக்கூடிய கொப்பனுக்கு எப்படி இருக்கும்? அப்போ ஒரு டிரான்ஸ்பரன்சி என்பது இந்த அரசாங்கத்தில் இல்லை. அப்போ வந்து ஒரு லேண்ட் சீலிங்கில் எடுக்கக்கூடிய நிலைன்னா அதுக்கு என்னன்னு தெல்ல தெளிவாக போடணும் இல்லையா? கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். புகார் பெட்டி யார், எங்கேருந்து அழைக்கிறீங்க சார்? ராமேஸ்வரம், ராமநாதபுரம் மாவட்டம் சார். சொல்லுங்கள், உங்கள் பேர் சார்? பேர் செந்தில்குமார் சார். செந்தில்குமார் சார், சொல்லுங்கள் உங்களுடைய புகார் சொல்லுங்கள். எப்படின்னா எங்கள் அப்பா பேரில் ஒரு நட்டம் பட்டா வந்து 1989 கொடுத்தது சார். சரி. அது எங்கள் பேரில் தான் இருந்துக்கிட்டு, அப்பா பேரில் இருந்துச்சு. அவர் அப்பா இறந்து போயிட்டாப்புல. சரி. இப்போ வந்து சித்தப்பா இதில் வந்து இருந்துக்கிட்டு அந்த வீட்டில் இருந்து காலி பண்ண மாட்டேங்கிறான். இப்போ அதை நாங்களும் எல்லா இடத்துலையும் கொடுத்து பார்த்தாச்சு, ஓட்ட சொல்லி பார்த்தாச்சு, எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு. நீங்கள் அவங்க வீட்டில் வச்சு அவங்க பேரில் போட்டு வச்சு இப்போ ஆக்கிரமிப்பில் இருந்துக்கிட்டாங்க. இப்போ அதை விட்டு காலி விட மாட்டாங்க. நான் இப்போ புதுசாக போய் ரசீது போட்டு வாங்கியாச்சு. ஐயா, டாக்குமெண்ட் யாரு உங்க பேர்ல தானே இருக்கு? டாக்குமெண்ட் அப்பா பேர்ல தான் சார் இருக்கு. உங்க அப்பா இறந்துட்டாரா? இறந்துட்டாப்புல. வாரிசு சான்றெல்லாம் வாங்கிட்டீங்களா? வாரிசு சான்று எல்லாமே இருக்கு சார். வாங்கி இப்போ உங்க பேருக்கு பட்டா மாத்திரீங்களா இல்லையா? இல்ல, பட்டா மாத்தல, வீட்டுல வச்சுட்டு என் பேருக்கு போட்டிருக்கேன். இல்ல, பட்டா கொண்டு ஆன்லைன்ல மாத்த கொடுத்தீங்களா இல்லையா? இல்ல, பண்ணல. போய் முதல்ல அதை செய்யுங்க. உங்க அப்பாவோட தம்பி இருந்துகிட்டு கிளம்ப மாட்டாரா வீட்டுக்குள்ள? வீட்டுல இருந்து அவங்க கொண்டாட்டி. உங்க தம்பி எங்க, உங்க சித்தப்பா எங்க? அவரும் இறந்துட்டா இப்ப 1 வருஷமாச்சு. உங்க சித்தி பிள்ளைங்களாம் இருக்கா? உங்களுக்கு தண்ணன் தம்பி எல்லாம் இருக்காங்களா? 2 பிள்ளை 3 பிள்ளை இருக்கு. வசதியா இருக்காங்களா? எப்படி இருக்காங்க? ஓரளவு மீடியமா தான் இருக்காப்ல. அவ்வளவு. வேற சொத்து இருக்கா? இது ஒண்ணுதான் இருக்கா சொத்து? அவங்க இருக்கு, அவங்ககிட்ட சொத்து இருக்கு. இல்ல, ரொம்ப சிரமப்படுறாங்கன்னா நீங்களும் சேர்ந்து உதவி பண்ணலாம், தப்பு கிடையாது, அதுக்கு சொல்ல வர்றேன். இல்ல, அவங்க வீம்பு பண்ணிட்டு இருக்காரு சார், யார்கிட்ட ஆக்கிரமிப்பு பண்ணு. அப்போ ஆக்கிரமிப்புலாம் பண்ணால் தப்பு தான். கஷ்டப்படுறாங்கன்னா நம்ம போய் அதை யாருக்குள்ள யார் என்ன செஞ்சிட போகிறோம் அப்படி உள்ள ஆள் தான். நான்லாம் வேற இருக்கு, வேணுக்குண்டு பண்ணுறாங்கன்னா விடாதீங்க. போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போனீங்கன்னா சிவில் நேச்சரு, சிவில் கேஸும்பாங்க. கரெக்டா? அப்படித்தான் கிரிமினல் கேஸ்ன்னு தெரியாது. ஏங்க, ஒருத்தன் விட்டு இடத்துல உட்காந்துருக்கான், நான் போய் கேட்டா நீ நான் அடிக்க வர்ற, உம்புழுக்கிற, அது எப்படிங்க சிவில் நேச்சரா இருக்கான்? என்ன நீ திட்டாலே கிரிமினல் ஆயிடுதுல்ல? ஃபில்த்தி லாங்குவேஜில் பேசுறது, பொது இடத்துல அசிங்கமான வார்த்தையில் பேசுறது. ஆனால் இது சிவில் கேஸு, நீ போயிடுங்கிறது. இதெல்லாம் வந்து சாதாரண விஷயங்களை விசாரிச்சு விட வேண்டியது. இதில் என்ன இருக்குது? நீங்கள் ஒரு
வெக்கேட் த லேண்டுன்னு சொல்லி கோர்ட்டில் ஒரு சிவில் கேஸில் ஒன்று போடுங்க. ஆமாம், பொசிஷனை வந்து இது மாதிரி, அதாவது அவங்களே இருக்கிறாங்கன்னு நீங்கள் கோர்ட்டில் கேஸ் போடக்கூடாது. அது அப்புறம் அனுபவம் பார்த்தியா அது இதுன்னு அது ஒரு மாதிரி அள்ளிட்டு வரும். நாங்கள் தான் இருக்கிறோம் பொசிஷனில், நீங்கள் தான் இருக்கிறீங்க. வீட்டு வரி ரசீது வாங்கிட்டீங்க, பொசிஷனில் நீங்கள் தான் இருக்கிறீங்க. ஆனால் அப்போக்கப்போ அவங்க வந்து தொல்லை பண்ணுறாங்க. எங்களை ரைட் டு லிவ், அதாவது எங்களை சுதந்திரமாக அந்த இடத்துல வாழ விட மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு சிவில் வழக்கு ஒன்று போடுங்க. போட்டு வெக்கேட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி ஆர்டர் வரும், அதில் காலி செஞ்சு கொடுக்க சொல்லி. இல்லை இப்போ அதில் வந்து ஈபி கரண்ட் இழுத்துட்டாப்ல சார், அது என்ன சார்? கரண்ட் யார் வேணுமோ இழுக்கலாங்க, கரண்ட் பில்லு யார் வேணுமோ கட்டலாம். ஈபிக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. இதெல்லாம் கிராமத்தில் என்ன இந்த மாதிரிலாம் சம்மந்தம் இல்லாத சொல்லி வச்சு மக்களை குழப்பி விடுறது. அதுதான் நாங்கள் இருக்கிறவங்க தெளிவுபடுத்துறதுக்கு. தாத்தா சொத்து பேரனுக்கு இருப்பாங்க, இடையில அப்பா இல்லாட்டி தாங்க பேரனுக்கு. இதெல்லாம் எந்த காலத்தில் படத்தில் சொல்லி வச்சு டைலாக சொல்லிட்டு திடுறாங்க. எத்தனை சைட்டேஷன் மாறி போச்சு, 100 சைட்டேஷன் மாறி போச்சு. இதெல்லாம் வந்து ஈபி எடுத்துட்டு அவங்களுதுங்கிறது. பட்டா எந்த இடத்துக்கு உங்களுக்கு பட்டா வேணும்னு சொல்லுங்க, பட்டா வாங்கிடலாம். ஆனால் ப்ராப்பர்ட்டி உங்கள் பேரில் இருந்தால் தான் அது உங்கள் இடம். பட்டா வாங்கி வச்சுக்கிட்டு சரி. இந்த வில்லேஜில் பல பேர் பட்டா வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்காங்கண்ணா, அக்கிரமத்துக்கு மிரட்டிக்கிட்டு சுடுகாடு கிடுகாடு எல்லா இடத்துலையும் பட்டா பிடிச்சிருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறீங்க? பட்டா வச்சுக்கிட்டு டாக்குமெண்ட் இருந்தால் தான் செல்லும், பேப்பர் தான் செல்லும். நீங்கள் அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க, நீங்கள் நான் சொன்னதெல்லாம் செய்யுங்க. ராமநாதபுரத்தில் எங்கே நீங்கள்? ராமேஸ்வரம். உங்களுக்கு கோர்ட்டு அங்கேயே இருக்கா? இங்கே ராமநாதபுரம் வரணுமா? கோர்ட் ராமநாதபுரம் தான் சார். ராமநாதபுரத்தில் என் கிளாஸ்மேட்டே ஒருத்தன் பிபிஆ இருக்கான். ஆமாம், என்ன படித்தவனே இருக்கான், நீங்கள் போய் பாருங்க. சொல்லுங்க சார், நான் போய் பார்க்குறேன். பாருங்க, நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா தொடர்பு கொள்ளுவாங்க. நிகழ்ச்சி முடிஞ்சோன்னே என் நம்பர் இதில் இருக்கு, கால் பண்ணுங்க. சமீபத்தில் சார், அதாவது வந்து நன்றி சார், அழைத்ததுக்கு நன்றி. நன்றி. மதுராந்தகம் வட்டத்தில் ஐயனார் கோயில்னு ஒரு ஃபேமஸான திருக்கோயில் இருக்குங்க, ஐயனார் அப்பன்னு சொல்லிட்டு. அது ஒட்டின மாதிரி வந்து ஏறக்குறைய ஒரு 1.5 ஏக்கரில் வந்து ஒரு குட்டை இருக்குது. அது பேர் ஐயனார் குட்டை. அந்த குட்டையை சுற்றி ஏறக்குறைய ஒரு 55 நரிக்குறவர் சகோதரிகள் இருக்காங்க, குடும்பங்கள். ஏறக்குறைய ஒரு 50 ஆண்டுகள், அரை நூற்றாண்டுக்கு மேலே இருக்காங்க. அந்த மக்கள் வந்து சமீபத்தில் தான் மாண்புமிகு நம்ம பிரதமர் வந்து பழங்குடியின பட்டியலில் அவங்கள சேர்த்தாங்க, நரிக்குறவர் இன மக்களை. அவங்களுடைய வாழ்வாதாரமே இந்த ஊசிமணி பாசிமணி தான். அவங்களுக்கு வந்து இது வரைக்கும் 60-50 ஆண்டுகளாக ஓட்டு போட்டுட்டு தான் இருக்காங்க. எம்எல்ஏக்கு போடுறாங்க, எம்பிக்கு போடுறாங்க, பஞ்சாயத்து பிரசிடென்ட்டுக்கு போடுறாங்க, எல்லாருக்கும் போடுறாங்க. அப்போ அரசாங்கம் அவங்களுடைய வாழ்வாதாரம் தெரியாதா? அவங்களுக்கு ஒரு பட்டா கொடுக்கணும் தெரியாதா? அவங்களுக்கு வந்து அடிப்படை வசதிகளை பண்ணி கொடுக்கணும் தெரியாதா? அவங்களுக்கு ஒரு ஸ்கூல் எஜுகேஷன் தரணும் தெரியாதா? அப்போது ஆட்சியாளர்கள் கண்ணுங்கரத்தமாக அந்த அறுவடை பண்ணக்கூடிய ஓட்டை மட்டும் அறுவடை பண்ணுறதுல இருக்காங்க. அதை விலை கொடுத்து வாங்குறதுல கண்ணுங்கருத்தமாக இருக்காங்க. நாங்கள் செய்ய வேண்டியதே இல்லை. இப்போ அந்த பிரச்சனையை நாங்கள் கையில் எடுத்து 55 பேருக்கு வந்து பட்டா கொடுக்க சொல்லி செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு அருண்ராஜை பார்த்து நேரில் கொடுத்தோம். அந்த மக்களெல்லாம் வரிசைப்படுத்தி அவங்கள ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வரது பெரிய விஷயங்க. கொடுத்த பிறகு மதுராந்தகம் வட்டாட்சியர் சொல்கிறாரு, நாங்கள் உங்களுக்கு வேறு இடம் தரோம் செய்யூர் பக்கத்தில், நீங்கள் அங்கே போகிறீங்களான்னு கேட்குறாங்க. அது ஒரு காடு. அந்த இடத்த போய் பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு வாழ்வாதாரமே இதுதான் சாமி, எனக்கு எங்கள் பஜார் இருக்குது, ஊசிமணி பாசிமணி தாம்பரம் போவேன், மதுராந்தகம் போவேன், மேல்மருவத்தூர் போவேன், எனக்கு இங்கே தான் வேணுன்றாங்க. அப்போ இந்த அரசாங்கம் பயனற்ற நிலையில் இருக்க அந்த குட்டையை லேண்டு கிளாசிஃபிகேஷன் நில வகைப்பாடு மாற்றி ஏன் அது வந்து நத்தம் புறம்போக்கம் மாற்றி அந்த பழங்குடியின நரிக்குறவர்களுக்கு கொடுக்கக்கூடாது? இதை நாங்கள் முன் வச்சோம்னு சொன்னோம்னா நீங்கள் பிரச்சனையை கிளப்புறீங்க அப்படின்னு சொல்கிறாரு ஒரு வட்டாட்சியர், மதுராந்தகம் வட்டாட்சியர். அப்போ இந்த நிலைக்கு வந்து நான் வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரை குறை சொல்கிறதா, இல்லை டெப்டி சிஎம்முக்கு குறை சொல்கிறதா, இல்லை அந்த ஆட்சியை குறை சொல்கிறதா? இப்போ யாருக்கு ஒருத்தருக்காக குரல் கொடுக்க போய் கடைசியில் வந்து நாங்கள் ஏழ்றையா தெரிகிறோம் அரசாங்கத்துக்கு. அப்போ இந்த அரசாங்கத்தையும் ஆட்சியாளர்களையும் நீங்கள் சொல்கிற மாதிரி அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய அலுவலர்களையும் ஊழியர்களையும் ஏன் எதற்கு எப்படின்னு கேள்வியை கேட்கக்கூடாது. அப்படின்னு சொன்னால் என்ன இந்த ஜனநாயகம்? அப்போ இந்த ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க வந்து இதெல்லாம் கண்ணுங்கருத்தமாக கவனிக்க வேண்டும். இது சின்ன சின்ன பிரச்சனையாக ஒரு மீடியாவில் லைவில் போகுதுன்னு சொன்னால் இதை வந்து மைனூட்டாக கவனிக்கணும் இல்லையா? ஒரு காவல்துறை மட்டும் 1008 புலனாய்வு பிரிவு வச்சுருக்கேன், சிபிசிஐடி, எஸ்பிசிஐடி, ஐஎஸ்ன்னு வச்சுருக்கீங்கல்ல. அது மாதிரி மக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்கு ஏன் வச்சிடல? அப்போ வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு ஸ்டேஷனில் போனால் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எத்தனை பேர் வரா, என்ன பஞ்சாயத்து நடக்குதுன்னு சொல்லிட்டு போதில்லை ரிப்போர்ட் ஐஏஎஸ்லேருந்து. அப்போ அதே போல் ஒரு மாவட்ட ஆட்சியரில் ஒவ்வொரு முறையும் திங்கட்கிழமை எவ்வளோ பேர் மனு வருது, என்ன மாதிரி பிரச்சனை வருது, அதெல்லாம் வந்து ஒரு ஐஏஎஸ் போட்டு எடுத்து நீங்கள் ஏன் ஆய்வு பண்ணக்கூடாது? கண்டிப்பாக இல்லை, அதுதான் மாவட்ட ஆட்சித்தலைவர் தனியாக பார்க்க முடியாதுன்னு தான் கீழே விஏஓ
ஆர்ஐ தாசில்தார்னு போட்டிருக்காங்க. அவங்க பாக்குறது இல்ல. அந்த படிநிலை கவனிக்காத சார் இவர் ரெவியூ மீட்டிங் வைக்கிறாரு. மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து காலைல 10ல இருந்து 1 வரைக்கும் பொதுமக்களோட கோரிக்கை மனு வாங்கிட்டு 1 மணிக்கு மேல ரெவியூ மீட்டிங். அது ஆபீசர்ஸ் அப்படியே வச்சு அப்ப போன வாரம் என்ன நடந்தது, இந்த வாரம் என்ன நடந்தது, 30 நாள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, பதில் கொடுத்தீங்கன்னு கேட்கலையே. கண்டிப்பா சார். வணக்கம், புகார்பட்டி. யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ சார், நான் சந்திரா சார். சொல்லுங்கம்மா, எங்க இருந்து அழைக்கிறீங்க? நான் சென்னையில தான் சார் இருக்கேன். அண்ணன் வந்து ஓரியன்ட் இன்சூரன்ஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. சரி. 2010ல வந்து லாரி ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அப்ப அது இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிருப்பாங்கல்ல, அது அம்மாக்கு சேரணும் இல்ல சார்? அவங்களது இல்லம்மா, கேஸ் எங்க நடந்தது? அது வழக்கறிஞர் நீங்க சொல்லுங்க. எம்சிஓபி கேஸ்மா. இப்ப உங்க அம்மாவுக்கு வந்து வாரிசு சான்று, உங்க அண்ணனுக்கு பொண்டாட்டி இருப்பாங்க, அவங்க அண்ணன் பொண்டாட்டி அண்ணி, உங்களுக்கு அண்ணி பிள்ளைங்க வாரிசா இருப்பாங்க. ஆமா ஆமா. உங்க அம்மா வாரிசா சேர்த்து வாரிசு சான்று வாங்கியிருந்தாதான் உங்க அம்மாவுக்கு ஷேர் வந்திருக்கும். இருக்குங்க சார், நாங்க தான் அதை வாங்கியே கொடுத்தோம். உங்க அம்மா பேர் இருக்குல்ல? இருக்கு. அது இல்லாம எல்லாம் உங்க கோர்ட்ல ஃபைல் பண்ணிருக்க முடியாது. நீங்க கேஸ் நம்பர் ஏதாவது இருக்கா? கேஸ் நம்பர் கேட்டா அவங்க கொடுக்க மாட்டாங்க சார். கேட்டா காசு எங்களுக்கு மட்டும் தான் போட்டாங்க, அம்மாக்கெல்லாம் போடல அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாங்க சார். இல்ல உங்க அண்ணன் எத்தனை வயசுலமா இருந்தாரு? அவர் 47 வயசுல இருந்தாரு. 47 வயசுமா? 47, 57, 58, 60, 12, 13 வருஷம் அவர் ஒர்க்கிங் வருஷம் இருக்கு. எவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரு? அவர் 30,000 வாங்கிட்டு இருந்தாரு சார். 30,000 வாங்கிட்டு இருந்தாரு. ஓரியன்டல் இன்சூரன்ஸ் லாரி அடிபட்டு செத்தது? ஆமா ஆமாங்க சார். இவரோட மோட்டார் பைக்ல இன்சூரன்ஸ் இருந்ததா? அவர் பைக்ல போலங்க சார், சாப்பிட்டுட்டு வண்டி கிராஸ் பண்ணும் போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நடந்து போயிருந்தாரு அவரு. நடந்து போயிருந்தாராமா? எப்படி கெட்டு போனாலும் ஒரு 20 இருந்து 30 லட்சம் ரூபாய்க்குள்ள வந்திருக்கும், பணம் வந்திருக்கும். அதுல அம்மாக்கு இருக்கு இல்லைங்க சார்? உங்க அம்மாவும் சேர்த்து ஃபைல் பண்ணி உங்க அம்மா கோர்ட்டுக்கு போயிருப்பாங்களா? இல்லைங்க சார், கூப்பிடவே இல்ல. அவங்க கோர்ட்டுக்கு ஏறி முதல்ல வந்து ஆக்சிடென்ட்டை பொறுத்தவரை எத்தனை மேஜர் இருக்காங்களோ அத்தனை பேர் இப்போ வரணும். முன்ன மாதிரிலாம் இல்லை, எல்லாரும் வந்து தான் ஆகணும் ஒரு வாட்டி. அடுத்து ப்ரூஃபோட போடல ஒரு வாட்டி. பணம் வரக்குள்ள அவங்களுக்கு தனியாக அக்கௌண்ட் பாஸ்புக்கு பிரித்து கொடுத்துட்றாங்க. பாஸ்புக்கில் தான் பணம் ஏற்றுறாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, கையெழுத்து மட்டும் வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போவாங்க சார் அப்பப்போ. ஆனா இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட அவங்க அம்மாவை கூட்டிட்டு போனதே கிடையாது. உங்க அம்மா பாஸ்புக் எல்லாம் கொடுத்துருப்பாங்களாம்மா? பேங்க் பாஸ்புக் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் சொல்லுங்க, அது ஆட்டோமேட்டிக்கா விசாரணைக்கு வரும். பாஸ்புக் எல்லாம் எதுவுமே கொடுக்கலைங்க சார் அவங்க. நீங்க மெட்ராஸ்ல எந்த ஏரியாமா? நாங்க புளியந்தோப்புல இருக்கோம் சார். புளியந்தோப்புல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. இந்த மாதிரி எங்க அண்ணன் இந்த மாதிரி 3ஆம் தேதி என் பையன் உங்க அம்மா விட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க. இறந்த கமிஷனர் அருணா போய் பாருங்க, நல்ல மனுஷமா, நீட்டான மனிதன். இங்க வேப்பேரியில இருக்கு பாருங்க, வேப்பேரியில தினத்தந்தி ஆபீஸ் எதிர்த்தாப்புல இருக்கு பாருங்க. ஆமா ஆமாங்க சார். அவர் போய் அருண் சாரை பாருங்க. மண்டே டு வெள்ளிக்கிழமை காலையில 10 மணிக்கு போயிடுங்க. தான்னு அவர் இருப்பாரு, பாப்பாரு. அவர் ஒரு ஃபார்வர்ட் பண்ணி கொடுப்பாரு. அவர் எல்லாரையும் பாக்குறாரு. இந்த கமிஷனர் வந்து எல்லாரையும் பாக்குறாரு. 1 மணி வரைக்கும் ஆள் பாத்துறாரு. அப்போ லோக்கல் போலீஸ்ல கொஞ்சம் விசாரிப்பாங்க. சார் இப்போ அம்மா இறந்துட்டாளுங்களே, இப்போ கொடுக்க முடியுங்களா? அம்மா எவ்வளவு நேரமான மல்லு கேட்டு விளக்கம் சொல்றேன். அம்மா இறந்துட்டாங்களா? ஆமாங்க சார், இப்போ 1 இயர் தான் ஆச்சு. ஆனா அவங்க காசு வாங்கி 5 வருஷம் ஆயிடுச்சுங்களா சார்? முடிஞ்சு போன கதை. உயிரோட இருக்கும் போதே வாங்கிட்டாங்க அவங்க. அதான் அது முடிஞ்சு போன கதைமா, இனிமேல் ஒன்றும் பண்றதுக்கு இல்லம்மா. அப்படிங்களா? ஆமா ஆமா, அம்மா இருந்தா தான் அதுக்கு உயிர் கொடுக்க முடியும். ஆனா அவங்க இப்போ அம்மா இருந்த வீட்டுக்கு எங்களுக்கும் ஷேர் இருக்குதுன்னு சொல்லி வம்பு பண்றாங்க சார். அவங்க ரைட் அப் இருக்குல்ல கேக்குறாங்க. நீங்க இவ்வளவு நாள் சும்மா அத முதல்ல நீங்க மூவ் பண்ணி முதல்லயே வந்து இது மாதிரி அம்மா இருக்கும்போது மூவ் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா கிடைச்சிருக்கும் தான் நீங்க ஆமா சொல்றீங்க. ஆமா, அம்மா இருக்கும்போது கிடைச்சிருக்கும். இப்போ ஒண்ணும் பண்ண முடியாதுங்களா சார்? ஒண்ணும் பண்ண முடியாது. வாங்கின பணத்தை கடை இருந்தது, கட்சி இருந்தது, செலவு பார்த்தா சரியா போச்சு அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. அப்படிங்களா? ஆனா உங்க அம்மா இல்லாம அதை டிஸ்போஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அது மட்டும் என்னால உங்க அம்மாவோட ஒப்புதல் இல்லாம அந்த பணத்தை டிஸ்போஸ் பண்ணிருக்க முடியாது. அது உறுதியா சொல்ல முடியும். அந்த ஷேர் யாரும் வாங்க முடியாது. அது அப்படியே தான் இருக்கும். நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க. அது எம்சிஓ எந்த கேஸ், எந்த கோர்ட்டோ அந்த எந்த கோர்ட். ஆனா அது 6 சிப் கோர்ட் இருக்குன்னு அதுல எங்கன போட்டாங்கன்னு தெரியல. இப்ப திருநெல்வேலியில ஆக்சிடென்ட் நடந்தாலும் நீங்க மெட்ராஸ்ல ஃபைல் பண்ணலாம். எம்சிஓபில மட்டும் அது ஒரு பிளஸ் பாயிண்ட். ஏன்னா ஹெட் ஆஃபீஸ் பூரா இங்கே தானே இருக்கு. ஓரியண்டல் இன்சூரன்ஸ், ஐசிஐசி எல்லாம் இங்கே தான் இருக்கு. என்னன்னு பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். நீங்க அது என்னன்னு கொஞ்சம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணுங்க. விவரத்தை கேட்டு சொல்லுங்க. விவரத்தை கேட்டுட்டு அப்புறம் இன்னொரு நாள் கால் பண்ணுங்க கண்டிப்பா. ஓகேங்களா? நன்றி, அழைத்ததுக்கு நன்றிமா.
நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நேயர்கள் பலரோட கேள்விகளுக்கும் உரிய தீர்வினை 2 பேர் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி மக்களுக்கு பலனளிக்கக்கூடிய பல விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். உங்கள் இருவரும் நேரத்தை செலவிட்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு நன்றி. நன்றிங்க. நன்றி, வணக்கம் ஐயா. மீண்டும் ஒரு புகார் பெட்டி நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.